குட் ஈவினிங் டு ஆல். ரெக்கார்டிங் மட்டும் ஆன் ஆயிடுச்சா பாருங்க. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஏதாவது ரெக்கார்டிங் ஆன் ஆயிடுச்சா? கிளாஸ் பி ரெக்கார்டிங் சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் இருந்துச்சா? ஓகே. ஸோ குட் ஈவினிங் டு ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா 7th ஃபர்ஸ்ட் டைம்ல நம்பர் சிஸ்டம். ஸோ எண்ணியல் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நம்ம 7th ஃபர்ஸ்ட் டைம்ல நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஜர்ஸ். ஸோ இன்டிஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாவே எடுத்த மேம் ரெக்கார்டிங் ஆன் ஆயிடுச்சுல? ஓகே. சரி மேம் பாருங்க, இப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம இன்டிஜர்ஸ் அப்படிங்கிற என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ இப்பதான் என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா அதோட அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ். ஸோ இன்டிஜர்ஸோட அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் சம்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்டிஜர், ஃபர்ஸ்ட் நம்ம நேச்சுரல் நம்பர் தெரியும். நம்ம ஆல்ரெடி நேச்சுரல் நம்பர் பார்த்துட்டோம், ஹோல் நம்பர் பார்த்துட்டோம், அதே மாதிரி இன்டிஜர்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இன்டிஜர்ஸை எந்த லெட்டர்ல டெனோட் பண்ணுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இன்டிஜர்ஸ் அப்படிங்கிற எந்த லெட்டர்ல டெனோட் பண்ணுவோம் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இசட். வெரி குட். ஸோ இசட். ஸோ இந்த இசட் ஏன் இசட் சொல்றோம்? இந்த லெட்டர் அந்த இசட்டுங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டிஜர்ஸ் வந்து இசட்னு ஏன் டெனோட் பண்றோம்? எந்த லாங்குவேஜ்ல இருந்து இந்த வேர்டு எடுக்கப்பட்டது? இசட் லத்தீனா, கிரீக்கா? கிரீக் லத்தீன் எடுக்கப்பட்டதா? ஆல்ரெடி இதை நடத்தும் போது சொல்லியிருந்தேன், இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், கொஞ்சம் நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸே சொல்லியிருந்தோம். ஸோ இசட் ஃபர்ஸ்ட் என்ன, அந்த லெட்டர் ஃபுல்லா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த வேர்டு? ஏன் இசட் சொல்றேன், எந்த வேர்டு? ஜெர்மன். வெரி குட். ஜாலன். வெரி குட். ஸ்ரீதேவன் ஜாலன். ரைட். ஓகே. ஜெர்மன் லாங்குவேஜ் எடுக்கப்பட்டது. வெரி குட். யார் ஜெர்மன் தான் உங்களுக்கு கரெக்ட். ஸோ ஜாலன் அப்படிங்கிற வேர்டு தான் நம்ம ஜெர்மன் லாங்குவேஜ் டெரைவ் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த ஜாலனுக்கு என்ன மீனிங்? மேம் குட் ஈவினிங் டு ஆல். மேம் குட் ஈவினிங். சொல்லுங்க, ஜாலனுக்கு என்ன மீனிங் சொல்லுங்க. ஜாலன் அப்படிங்கிறது, ஷாலன் அப்படிங்கிறது மீனிங் என்ன மீனிங்? ஜெர்மன் லாங்குவேஜ். ஜெர்மன் லாங்குவேஜ் எடுக்கப்பட்டது. ஜாலனுக்கு என்ன மீனிங்? யாருக்குமே தெரியலையா? செகண்ட் கமெண்ட் பண்ணுங்க. எண்கள். வெரி குட். சாந்தியம் சொல்லிருக்காங்க எண்கள். ஜாலன் என்ன மீன்? நம்பர்ஸ். ஸோ ஜெர்மன் லாங்குவேஜ் இருக்குது. இதனால தான் இன்டிஜர்ஸ் நம்ம என்ன இசட்டா டெனோட் பண்றோம். ஸோ நம்ம ஆல்ரெடி இப்போ இன்டிஜர்ஸ் பார்க்கும்போது பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இந்த இன்டிஜர்ஸோட ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? அடிஷன். அதே மாதிரி சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ இது எல்லாமே பார்க்க போறோம். நான் ஒவ்வொரு இதுக்கு என்ன பண்றேன், இங்கேயே வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். சரி, டேரக்டா சம் போகும்போது சம் போயிடலாம். மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். அதே மாதிரி என்னன்னா ஒவ்வொரு இதுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ், ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டினா எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ சவுண்ட் லோ. எல்லாருக்கும் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? சவுண்ட் ரொம்ப லோ கேக்குது எல்லாருக்குமே? ஓகே. ஸோ லாஸ்டா அப்ளிகேஷன் சம்ஸ் பார்த்தா போதும். ஸோ இந்த 5 தான் நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதே மாதிரி என்னன்னா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஸோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டினா என்ன, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, அதே மாதிரி அடிட்டிவ் ஐடென்டிட்டி,
மல்டிபிள் ஐடென்டிட்டி எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கு ஆல்ரெடி எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு நான் ஞாபகம் இருக்கா சொல்லுங்க, ஞாபகம் இருந்தா தம்ஸ் அப் போடுங்க. ஓகே, நான் கொஸ்டின் கேட்கும் போது எல்லாமே ஆன்சர் பண்ணணும். ஸோ இங்க என்ன பண்ண போறோம்னா இண்டிஜஸ்ல அடிஷன்ல எல்லா ப்ராப்பர்ட்டி செக் பண்ணணும். அதே மாதிரி சப்ராக்ஷன்ல எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே செக் பண்ணணும். மல்டிபிளிகேஷன்ல செக் பண்ணணும், டிவிஷன்ல செக் பண்ணணும். இந்த நாலுமே பண்ணிட்டு சம்ஸ் பார்த்துட்டு முடிஞ்சது. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சம்ஸ் முடிஞ்சோம்னா இந்த சாப்டர் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ டெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல அந்த கம்ப்யூட்டர் ஆன்லைன் பேஸ் நடக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சிபிடி நடக்கும் போது அதிகமான கொஸ்டின்ஸ்ல இந்த இயர் டார்கெட் பண்ணிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் அடிஷன். ஸோ இண்டிஜர்ஸ்லாம் அடிஷன். ஃபர்ஸ்ட் இண்டிஜர்ஸ் நமக்கு எப்படி இருக்கும்? ஜீரோல இருந்து இந்த சைடு என்னது பாசிட்டிவ் இண்டிஜர். ஓகே மேம். சரி, இங்க பாருங்க இந்த சைடு என்னன்னா பாசிட்டிவ் இண்டிஜர். அதே மாதிரி இந்த சைடு நமக்கு என்ன இருக்கும்? நெகட்டிவ் இண்டிஜர். எட்செட்ரா மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்கும். இங்க வந்து எட்செட்ரா பிளஸ் இன்ஃபினிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? கூட்டல் பார்க்க போறோம். ஸோ அடிஷன் ஃபர்ஸ்ட் இதை பார்க்கலாம். ஸோ ரெண்டு நம்பர் இப்ப எடுத்து கூட்டலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க என்னன்னா ரெண்டு நம்பர் என்னன்னா 2 + 5 என்ன வரும்? டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. 2 + 5 ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 7. ஓகே. அதே மாதிரி 3 + 6 அப்படிங்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். ஸோ 3 + 6ங்கும் போது நமக்கு 9 கிடைக்கும். ஸோ இங்க எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம என்ன இருக்குன்னு அர்த்தம்? பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். எந்த சைனுமே இல்லை அப்படின்னா பக்கத்துல பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன போறேன் பாருங்க, -6ஐயும் -3ஐயும் கூட்டுங்கன்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ இங்க என்னன்னா பிளஸ் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? ரெண்டையுமே கூட்டி என்ன சைன் இருக்கோ அந்த சைன் அப்படியே போட்டோமா? ஸோ மைனஸ் இருக்கும் போதும் சேம் அதே தான் பண்ணணும். இங்க பாருங்க ரெண்டு சைன் ஒரே மாதிரி வந்துருச்சுன்னா பக்கத்துல நம்பர் என்ன பண்ணணும்? கூட்டிட்டு என்ன சைன் இருக்கோ அந்த சைன் போடுவோம். ஸோ இப்போ சேம் சைன் வந்ததுன்னா சைனை நம்ம என்ன பண்ண தேவையில்ல, பார்க்க தேவையில்ல. என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை கூட்டிட்டு பக்கத்து சைன் என்ன சைன் அந்த சைன் போட்டுரும். இப்போ பிளஸ் இருந்தா பிளஸ் போடுறோம், மைனஸ் இருந்தா மைனஸ் போடுறோம். ஓகேவா? அதே -3 -4 அப்படின்னு இருக்கும்போது ரெண்டையும் கூட்டிட்டு மைனஸ் சைன் இருக்கா மைனஸ் சைன், ரெண்டுமே மைனஸ் சைன். ஸோ லோ வாய்ஸ் பிரியா மேம் நீங்க மட்டும் சொல்றீங்க நினைக்கிறேன், மத்தவங்க வாய்ஸ் கரெக்டா இருக்கு நினைக்கிறேன். கொஞ்சம் செக் பண்ணுங்க மேம். ஓகே. ஸோ -3 -4 அப்படின்னு நமக்கு என்னது? -7. ஸோ -7. இதே பாருங்க இப்ப சைன் சேமா தான் என்ன பண்றோம்? ரெண்டையும் கூட்டிட்டு சேம் சைன் போட்டுறோம். இதே சைன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டிஃபரெண்டா இருந்ததுன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்க இப்ப +5 -2. ஸோ இது ரெண்டையும் கூட்ட சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் வச்சுக்கோங்க. பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியீடை போடவும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சைன் மாறி இருக்கும் போது பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சுட்டு பெரிய நம்பர் சைன் என்னவோ அந்த சைனை போட்டணும். பாருங்க பெரிய நம்பர் என்னது? 5. 5ல இருந்து என்ன பண்ணும்? 2 கழிச்சிருங்க. என்ன வரும்? 3. பெரிய நம்பர் சைன் என்ன? பிளஸ். அப்ப +3. இதே -7 +4 அப்படிங்கிற நம்பர் என்ன பண்ணும்? 2 கூட்ட சொல்றாங்க. ஸோ இங்க பண்ண என்ன பண்ணும் பாருங்க, பெரிய எண்ணில இருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். அப்ப பெரிய நமக்கு என்னது? 7. 7ல இருந்து 4 போயிடுச்சுன்னா 3. பெரிய நம்பர் சைன் என்ன? மைனஸ். அப்ப -3. ஸோ இதான் வந்து நமக்கு இன்டிஜர்ஸோட அடிஷன். ஓகேவா? ஸோ சைன் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு நம்பரையும் கூட்டிட்டு அதே சைனை போட்டுறோம். சைன் வேற வேற மாதிரி இருந்துச்சுன்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சுட்டு பெரிய நம்பருக்கு என்ன சைன் இருக்கோ அந்த சைனை போட்டுறோம். ஓகேவா? சோ இது உங்களுக்கு தெளிவா புரியுதா? கூட்டல் எல்லாம் தெளிவா புரிஞ்சுதா? கிளியரா இருக்கீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது முழுக்களின் கழித்தல். முழுக்களின் கழித்தல். இங்க அதே மாதிரி என்ன பண்றேன்? எடுத்து பாருங்க 5 - 3. 5 - 3 நமக்கு என்னது? 5ல இருந்து 3 போயிடுச்சுன்னா 2. ஓகே. அதே மாதிரி 6 - 4. 6 - 4 அப்படிங்கும் போது நமக்கு என்னது? 2. சோ இது நம்ம நார்மலா இயல்புல கழிக்கும் போது நமக்கு இப்படி கிடைக்கும். இதே முழுக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா கழிக்கன்னு சொல்லி சைனை ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க. இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்? -5 மற்றும் -3 கழிக்க. சோ -3 கழிக்க, இல்ல வித்தியாசம் காண்க, இல்ல வேறுபாடு காண்க, எல்லாமே நமக்கு ஒண்ணுதான். சோ டிஃபரன்ஸ்னாலும் ஒண்ணுதான், சப்ட்ராக்ட் பண்ண ஒண்ணுதான். ஓகேவா? சோ இப்போ -5 -3 -8ங்க பாருங்க. அவங்க -8 சொன்னீங்களா? ஒரே நல்லா கவனிச்சுங்க. சோ -5 இங்க என்ன பண்ற? மைனஸ் கழிக்க போறாங்க, மைனஸ் போட்டுட்டு -3. அது -5ல இருந்து -3 கழிக்கிறேன்.
ஓகேவா? சோ இப்ப பாருங்க -5 மைனஸ் ஆஃப் 3. அப்ப மைனஸ் மைனஸ் இங்க என்ன பண்ணிடணும்? மல்டிபிள் ஆகும்போது நமக்கு என்ன பிளஸ்ஸா மாறிடும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். முழுக்களின் பெருக்கல் சும்மா நான் சொல்றேன். இங்க பாத்துக்கோங்க மைனஸ் இன்டு மைனஸ் நம்ம இதை பிளஸ்ஸா மாத்திக்கணும். அப்ப -5 பிளஸ் 3. சோ இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பெரிய நம்பர் இருந்து சின்ன நம்பர் கழிச்சுட்டு பெரிய நம்பர் சைன் என்ன? மைனஸுக்கு. இப்போ -2. சோ இதான் ஆன்சர். இப்ப -2 பார்த்தோன்னே -5 -3 போட்டக்கூடாது. நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. கழிக்க சொல்லும் போது நம்ம என்ன நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. நீங்க ஒரு டைம் சைனை எழுதிக்கோங்க. -5 மைனஸ் ஆஃப் -3. அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் நமக்கு என்னவா மாறிடும்? பிளஸ்ஸா மாறிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு நம்பர் சொல்ல பாருங்க. இப்ப -7 மற்றும் +4. சோ அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம்? -7 மைனஸ் ஆஃப் +4 அப்படின்னு எழுதி கொள்ளிக்கோங்க. மைனஸ் இன்டு மைனஸ் இங்க என்ன மாறிடும்? மைனஸ் இன்டு பிளஸ் இங்க என்ன மாறிடும்? மைனஸா மாறிடும். ஓகேவா? மறுபடியும் தப்பா தான் சொல்றீங்க. அப்ப -7 -4ங்கும் போது -11. சோ இப்ப -11 நமக்கு கிடைக்கும். சோ அதனால கழித்தலுக்கு மட்டும் என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு டைம் எழுதிடுங்க. சோ மைனஸ் இன்டு பிளஸ் நமக்கு என்ன மைனஸா மாறும். அப்ப -7 -4 நமக்கு -11. சோ இது நமக்கு முழுக்களின் கழித்தல். சோ நிறைய சம் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேசிக்கா எப்படி இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மைனஸ் இன்டு மைனஸ்ங்கும் போது பிளஸ்ஸா மாறிடும். பிளஸ் இன்டு மைனஸ்ங்கும் போது நமக்கு மைனஸா மாறிடும். ஓகேவா? நம்ம கிளியரா முழுக்களின் கழித்தல் ஓகேவா? நெக்ஸ்ட் பெருக்கல் மூவ் ஆயிடலாமா? பாருங்க நெக்ஸ்ட் பெருக்கல். சோ முழுக்களின் பெருக்கலுக்கு ஒரு 4 சின்னதா ஒரு 4 சைனோட ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளஸ் இன்டு பிளஸ், ஃபர்ஸ்ட் பிளஸ் இன்டு பிளஸ், கடைசியாக மைனஸ் இன்டு மைனஸ். சோ சேம் சைன் வந்து மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா பிளஸ்ல கிடைக்கும். பிளஸ் இன்டு பிளஸ் ஒரு நம்பர் ரெண்டு நம்பரும் பாசிட்டிவ் இன்டிஜரா இருந்துச்சுன்னா ரெண்டையும் நமக்கு மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா மறுபடியும் பாசிட்டிவ் இன்டிஜரா கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி ரெண்டு நம்பர் நெகட்டிவ் இன்டிஜரா இருந்துச்சுன்னா மைனஸ் இன்டு மைனஸ் ரெண்டுமே நெகட்டிவ் அப்படின்னா ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்கும்னா பாசிட்டிவ்ல கிடைக்கும். ரெண்டுமே மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ்ல கிடைக்கும். சைன் சேமா இருந்து மல்டிபிள் பண்ணோம்னா பாசிட்டிவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் சேமா இருந்து மல்டிபிள் பண்ணோம்னா பாசிட்டிவ். அதே ஆல்டர்னேட்டிவ் சைன் வந்துச்சு அப்படின்னா மல்டிபிள் பண்ணும்போது ஆல்டர்னேட்டிவ் சைன் பிளஸ் இன்டு மைனஸ் அல்லது மைனஸ் இன்டு பிளஸ். ஸோ இப்படி வந்துச்சுன்னா அது நமக்கு என்ன வரும்? நெகட்டிவ். ஸோ இது நமக்கு நெகட்டிவ். அவ்வளவுதான். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது இது மட்டும் தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். பாருங்க பிளஸ் இன்டு பிளஸ்ங்கும் போது பிளஸ், மைனஸ் இன்டு மைனஸ்ங்கும் போது நமக்கு என்னது? பிளஸ் தான். ஓகேவா? இப்ப சைன் சேமா இருந்துச்சுன்னா நமக்கு பாசிட்டிவ் இன்டிஜர் கிடைக்கும். அதே வந்து சைன் ஆல்டர்னேட்டிவ் வந்துச்சுன்னா மைனஸ் இன்டு பிளஸ், பிளஸ் இன்டு மைனஸ் அப்படிங்கும் போது நமக்கு நெகட்டிவ் இன்டிஜர் கிடைக்கும். ஓகே, நெகட்டிவ் 1 மட்டும் வந்துச்சுன்னா நமக்கு நெகட்டிவ் வந்துடும். அது நெகட்டிவ் 2 வந்துச்சுன்னா நமக்கு என்ன மாத்திக்கணும்? பிளஸ்ஸா மாத்திக்கணும். ஓகேவா? சரி இன்னொரு டவுட் கேட்கறேன் பாருங்க. மைனஸ் இன்டு மைனஸ் இன்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு, வெரி குட், மைனஸ். பாருங்க இங்க மைனஸ் இன்டு மைனஸ் நமக்கு இது என்ன மாறிடும்? பிளஸ்ஸா மாறிடும். பிளஸ் இன்டு மைனஸ் மறுபடியும் நமக்கு என்ன மாறிடும்? மைனஸா மாறிடும். ஸோ மைனஸா மாறிடும். அப்ப நமக்கு ஈவன் நம்பர்ல வரும்போதுலாம் பிளஸ்ஸா இருக்கும், ஆட் நம்பர்ல வரும்போதுலாம் மைனஸா இருக்கும். ஸோ இதான் நம்ம பவர்ல பார்ப்போம். ஸோ -1 பவர் 2ன்னு போட்டோம்னா பிளஸ் கிடைக்கும். -1 பவர் 4ன்னு போட்டோம்னா பிளஸ் கிடைக்கும். அதே -1 பவர் 11ன்னு போட்டோம்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் கிடைக்கும். அப்ப நமக்கு ஈவன் நம்பர்ஸ் வரும்போதுலாம் பிளஸ்ல பாசிட்டிவ்ல கிடைக்கும். அதே நமக்கு ஆட் நம்பர்ஸ் வரும்போதுலாம் நெகட்டிவ்ல கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இண்டிஜர்ஸ் பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த இண்டிஜர்ஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த 2 மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ஸோ இது பின்னாடி போக போக பார்த்துக்கலாம். ஸோ அப்ப நம்ம சைன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் இதே கான்செப்ட் தான் நமக்கு டிவிஷன்லயும். நம்ம இந்த ஃபார்முலாஸ் மட்டும், அதாவது ஃபார்முலா கிடையாது, சும்மா இது பிளஸ் இன்டு பிளஸ்னா பிளஸ். ஸோ ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கலாம். சரி பாருங்க, என்ன சின்ன நம்பரே சொல்றேன். இன்டு என்ன நம்ம முன்னாடி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் -3 இன்டு +4. நமக்கு என்ன கிடைக்கும்? இஸ் ஈக்குவல் டு 3 4s are 12. மைனஸ் இன்டு பிளஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் கிடைக்கும். அப்ப -12. ஸோ -12 தான் நமக்கு என்னது? ஆன்சர். அதே மாதிரி பாருங்க, -4 இன்டு -7, 4 7s are 28.
மைனஸ் இன்டு மைனஸ் நமக்கு என்ன மாறிடும், பிளஸ்ஸா மாறிடும். அப்ப பிளஸ் 28. ஸோ பிளஸ் 28 அவ்வளவுதான். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மல்டிபிளிகேஷன். நெக்ஸ்ட் சேம் இதே மாதிரி டிவிஷன்லயும் அடுத்து வகுத்தல், முழுக்களின் வகுத்தல். ஸோ முழுக்களின் வகுத்தல் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன பண்ணோம், மல்டிபிள் பண்ணோமா, சேம் இதே மாதிரி தான் சைன் சேமா இருந்துச்சுன்னா பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றேன், ஸோ டிவைடும் போது எனக்கு டிவைட்ல போய் எழுதிக்கிறேன். மேல பாசிட்டிவ் இன்டிஜர் கீழேயும் பாசிட்டிவ் இன்டிஜர்னா நார்மலா தெரிஞ்சது 5/3 2/3 அந்த மாதிரி போடும்போது கிடைக்கும், நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் தான் கிடைக்கும். ஸோ பிளஸ் டிவைடட் பை பிளஸ், பாசிட்டிவ் டிவைட் பை பாசிட்டிவ்னா நமக்கு பாசிட்டிவ். அதே மாதிரி நெகட்டிவ் டிவைட் பை நெகட்டிவ்னாலும் நமக்கு என்ன கிடைக்கணும், பாசிட்டிவ் தான் கிடைக்கும். சைன் சேமா இருந்துச்சு டிவைட் பண்ணும் போதும். ஸோ இது நமக்கு டிவிஷன். ஸோ டிவிஷன் தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்ம டிவிஷனே போட்டு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம், சம் போடும்போது பாத்துக்கலாம். ஸோ முன்ன பார்த்தது சேம் அதே தான் ரூல்ஸ் தான் நமக்கு. அதாவது மல்டிபிளிகேஷன் பார்க்கும்போது பாருங்க, பிளஸ் இன்டூ பிளஸ் டிவைட் பை பிளஸ், பாசிட்டிவ் இன்டிஜரையும் பாசிட்டிவ் இன்டிஜர் டிவைட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய இன்டிஜர் நமக்கு எப்படிதான் இருக்கும், பாசிட்டிவா தான் இருக்கும். ஓகேவா? சேம் அதே மாதிரி நெகட்டிவ் இன்டிஜரையும் நெகட்டிவ் இன்டிஜர் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும், பாசிட்டிவ் இன்டிஜர் கிடைக்கும். ஓகேவா? அதே வந்து ஆல்டர்னேட்டிவா பிளஸ் டிவைட் பை மைனஸ், ஒன்னு மைனஸா இருந்து ஒன்னு பிளஸ் இருந்தாலும் நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல கிடைக்கும். ஸோ கிடைக்கக்கூடியது எப்படி கிடைக்கும் பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல கிடைக்கும். ஓகே மேம், சில கிளியரா? ஸோ என்னன்னா வகுத்தல்லையும் சேம் அதே, மல்டிபிள் என்ன பண்ணுமோ சேம் அதே தான் வகுத்தல்ல. ஸோ நம்ம சம் போட புரியும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஒரு நம்பர் -3 டிவைடட் பை +6 அப்படின்னு இருக்கு அப்படின்னா ஸோ நம்ம டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், -3 டிவைடட் பை +6 அப்படிங்கும் போது பாருங்க, மேல மைனஸ் கீழே பிளஸ் இருக்கு. அப்ப ஆல்டர்னேட்டிவ் இருக்கும்போது நமக்கு கண்டிப்பா மைனஸ் தான் கிடைக்கும். அப்ப -1/2. ஸோ மைனஸ் கேன்சல் பண்ணீங்கன்னா -1/2. வெரி குட். -2 இல்லாம -1/2. ஸோ அதான் நமக்கு என்னது, இதான் நமக்கு ஆன்சர். சேம் அதே மாதிரி 9 வந்து -3 ஆல டிவைட் பண்றேன். ஸோ 9 -3 ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும், -3. வெரி குட். ஸோ -3 கிடைக்கும். அதே வந்து -9 -3 ஆல் டிவைட் பண்ணனா -9 -3 ஆல் டிவைட் பண்ணா கிடைக்கும் +3 கிடைக்கும். மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், கேன்சல் ஆகி நமக்கு +3 கிடைக்கும். வெரி குட். ஸோ இவ்வளவுதான் நமக்கு என்னன்னா முழுக்களின் வகுத்தல். ஸோ முழுக்களின் வகுத்தல். சில பண்புகள் மட்டும் ஒரே ஒரு இதுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்டிங்ல சொல்லிடுறேன். மீதி எல்லாமே புக்ல நான் சொல்லிடுறேன், நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், கூட்டல் எடுத்துக்கலாம். முழுக்களின் கூட்டல் எடுத்துக்கலாமா? சோ முழுக்களின் கூட்டல் ஃபர்ஸ்ட் எடுத்துனே. இது வரைக்கும் நம்ம கூட்டல் தான் பார்த்துட்டு இருந்தோம். சோ கூட்டல், முழுக்களின் கூட்டல் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பண்பு நமக்கு என்ன பண்பு சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் பண்பு ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்பு பார்த்திருக்கோம், அடைவு பண்பு. வெரி குட் மேம், அடைவு பண்பு. சோ அடைவு பண்பு நமக்கு என்னது, இங்கிலீஷ்ல க்ளோசர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற நமக்கு என்னன்னா, இப்ப கூட்டல், முழுக்களின் கூட்டல் கூட்டாங்க. முழுக்களின் கூட்டல் நான் நம்பர் எடுத்துக்கலாமா? அதாவது நான் A, B 2 இண்டிஜர் எடுத்துக்கிறேன். இதை கூட்டும் போது கிடைக்கக்கூடிய நம்பர் என்னவா இருந்துச்சுன்னா அந்த பண்பு நமக்கு நிறைவேறும். சொல்லுங்க பார்க்கலாம், சாட்டிஸ்ஃபைட் ஆகும். ஏவையும் பியும் ரெண்டுமே இண்டிஜர்ஸ், A + B ரெண்டையும் கூட்டும் போது கிடைக்கக்கூடிய நம்பர் நமக்கு என்னவா இருந்தா அடைவு பண்பு நிறைவு செய்யப்படும், சாட்டிஸ்ஃபைட் ஆகும். சொல்லுங்க, சேமா இருந்துச்சுனாவா? சேம்னா மேம் என்ன, சேம் என்ன மீனிங், A + B B + A வா இருந்துச்சுன்னா குயின் அம்சம் மேம் B + A ன்னு போட்டுருக்காங்க. என்ன கிடைக்கும் நமக்கு, ஏவும் பியும் இண்டிஜர், அது ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கணும், A + Bயும் இந்த இண்டிஜரையும் கூட்டும் போது எனக்கு கிடைக்கக்கூடிய என்ன கிடைக்கணும், பிலாங்ஸ் இன் Z. வெரி குட் மேம். யார் சொல்லிருக்காங்க பாருங்க, மேம் போட்டுருக்காங்க. அதுக்குள்ள பேர் மேல போயிடுச்சு. முழுக்கள் கிடைக்கக்கூடியதும் நமக்கு என்ன இருக்கணும், ஒரு இண்டிஜரா இருக்கணும். சோ பிலாங்ஸ் டு Z இருக்கணும். ஓகேவா? சோ அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு என்னது, அடைவு பண்பு நிறைவேறும். சோ அடைவு பண்பு நமக்கு நிறைவு செய்யப்படும். அதுதான் அடைவு பண்பு. சோ அடைவு பண்பு நல்லா வச்சுக்கோங்க. B + A போட்டவங்களா அது என்ன ப்ராப்பர்ட்டி, நமக்கு பரிமாற்று பண்பு. சோ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, பரிமாற்று பண்பு தான். இங்க A + Bயும் B + Aவும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா பரிமாற்று பண்பு நமக்கு நிறைவு செய்யப்படும் சொல்லுவோம். இங்க நான் என்ன கேட்டேன், அடைவு பண்புன்னு கேட்டேன். அடைவு பண்பு ஆல்ரெடி என்ன பார்த்தோம், முழுக்க இதுக்கு பார்த்துருந்தேன், முழு எண்களுக்கு பார்த்திருந்தோம்.
சோ இங்க நம்ம என்ன பாக்குறோம், முழுக்களுக்கு பாக்குறோம். சோ முழுக்களும் போது ரெண்டு இண்டிஜர் எடுத்து நம்ம கூட்டினோம் அப்படின்னா கிடைக்கக்கூடியது கண்டிப்பா நமக்கு என்னவா இருக்கணும், ஒரு இண்டிஜரா இருக்கணும். இப்ப சியும் நமக்கு என்னவா இருக்கணும் பாத்தீங்கன்னா ஒரு இண்டிஜரா இருக்கணும். சோ பிலாங்ஸ் டு இசட்ல இருக்கணும். இந்த இசட்டுங்க செட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம இது என்ன சொல்லிடுவோம், அடைவு பண்பு நிறைவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? சரி இப்ப செக் பண்ணலாமா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா -3ன்னு ஒரு இண்டிஜர் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி +4 ஒரு இண்டிஜர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ ரெண்டையும் கூட்டுறேன். -3 +4 அப்படிங்கும் போது ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், -3 +4 1 கிடைக்கும். சோ 1ங்கிறது ஒரு இண்டிஜரா இல்லையா? கண்டிப்பா வந்து நமக்கு ஒரு இண்டிஜர் தான். சோ இந்த மாதிரி எல்லா நம்பருக்குமே கிடைக்கும். நீங்க இந்த செட்ல எதை எடுத்துக்க இது பண்ணாலுமே 0 எடுத்துக்கிறேன், 0 -12 இது ரெண்டையும் கூட்டுறேன். கூட்டமா என்ன கிடைக்கும், -12 கிடைக்கும். ஓகேவா? சோ அப்ப நம்ம எது எடுத்து கூட்டினாலுமே நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இண்டிஜர் தான் கிடைக்கும். சோ ஒரு இண்டிஜர் தான் கிடைக்கும். அப்ப கண்டிப்பா முழுக்களின் கூட்டலானது அடைவு பண்பை நிறைவு செய்யும். சோ முழுக்களின் கூட்டலானது அடைவு பண்பை நிறைவு செய்யும். எடுத்து செக் பண்ணி பாருங்க. நீங்க எந்த நம்பர் எடுத்து செக் பண்ணாலுமே நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு இண்டிஜரா தான் இருக்கும். சோ முழுக்களின் கூட்டல் வந்து அடைவு பண்பை நிறைவு செய்கிறது. ஓகே கிளியரா? சோ நெக்ஸ்ட் பண்பு என்னது, என்ன சொன்ன, பரிமாற்று பண்பு. இப்ப என்ன பாக்குறோம், முழுக்களின் கூட்டல்ல பரிமாற்று பண்பு பாக்குறோம். சோ பரிமாற்று பண்புங்கும் போது நமக்கு என்ன கண்டிஷன்னா, முன்னே சொன்னீங்க a பிளஸ் பின்னு ஒரு இண்டிஜர் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ரெண்டு இண்டிஜர் கூட்டணும் அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஆனது திரும்பி b பிளஸ் a பண்ணும்போது சேம் அதே கிடைக்கணும். அப்படி கிடைச்சதுன்னா நமக்கு என்னது, பரிமாற்று பண்பு நிறைவு செய்கிறதுன்னு அர்த்தம். சோ கிடைக்குமா கிடைக்காதா செக் பண்ணி பார்க்கலாமா? சோ என்ன பண்றேன், -1 எடுத்துக்கிறேன், -3 எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ ரெண்டையும் கூட்டுறோம். கூட்டமா என்ன கிடைக்கும், -1 -3 ரெண்டையும் கூட்டோம்னா -4 கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி -3 இங்க முன்னாடி போட்டுக்கணும், -1 பின்னாடி போட்டுக்கணும். சோ ரெண்டையும் கூட்டினா அதே -4 தான் கிடைக்கும். சோ இந்த மாதிரி நீங்க எந்த நம்பரை எடுத்து செக் பண்ணீங்கனாலுமே நமக்கு பரிமாற்று பண்பு என்ன ஆகும், நிறைவு செய்யும். ஓகேவா? சோ பரிமாற்று பண்பு திரும்பி போட்டு பார்க்கணும். 5 -2 ரெண்டையும் கூட்டினாலும் -2 5 ரெண்டே கூட்டினாலுமே நம்ம கிடைக்கணும் சேம் ஆன்சர் கிடைக்கணும். ஓகேவா? சோ இதுக்கு பேர் தான் பரிமாற்று பண்பு. சோ a பிளஸ் b இஸ் ஈக்குவல் டு b பிளஸ் a. இந்த கண்டிஷன் சால்வ் பண்ணுச்சுன்னா நமக்கு பரிமாற்று பண்பு நிறைவு செய்யும். சோ கண்டிப்பா முழுக்களின் கூட்டலானது பரிமாற்று பண்பை நிறைவு செய்கிறது. சோ முழுக்களின் கூட்டலானது பரிமாற்று பண்பை நிறைவு செய்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பண்பு நமக்கு என்னது, சேர்ப்பு பண்பு. வெரி குட். சோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சொல்லுவாங்க, சேர்ப்பு பண்பு. சோ இதுக்கு என்ன கண்டிஷன்னா, சோ அங்க வரைக்கும் நம்ம என்ன ரெண்டு இண்டிஜர் எடுத்தோமா, இந்த சேர்ப்பு பண்புக்கு என்ன பண்ணுவோம், 3 இண்டிஜர்ஸ் எடுத்துப்போம். சோ a b c. சோ இங்க மூணுமே என்ன பண்ண போறோம், கூட்ட போறோம். அதனால a பிளஸ் b பிளஸ் c சேம் அதே மாதிரி a பிளஸ் b பிளஸ் c. ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், முதல் ரெண்டு நம்பரை கூட்டிட்டு இது நமக்கு என்னது போர்ட் மாஸ் யூஸ் பண்ணுவோம், பிராக்கெட் போட்டா பிராக்கெட் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும். அப்ப a பிளஸ் b கூட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும், c கூட்டணும். அதுக்கடுத்த செட்ல b பிளஸ் c கூட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும், a கூட்டணும். ஓகேவா? சோ இப்படி கூட்டும் போது கிடைக்கக்கூடிய நம்பர் ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா அது நமக்கு என்ன பண்பு நிறைவு செய்கிறது, சேர்ப்பு பண்பை நிறைவு செய்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? சோ நம்பரை செக் பண்ணிடலாமா? சோ -1 எடுத்துக்கிறேன், -2 இது -3 எல்லாமே நெகட்டிவ் இண்டிஜர் எடுத்துக்கிறேன். சோ பிளஸ் -3 எடுத்துக்கிறேன். சோ இங்க பாருங்க இது சேம் அதே -1 -2 பிளஸ் -3. சோ இந்த எல்லா இண்டிஜர் நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப கூட்ட போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க -1 பிளஸ் ஆஃப் -2 இருக்கு. பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸா மாறிடும். -1 -2 நமக்கு என்ன கிடைக்கும், -1 -2 -3. வெரி குட். சோ -3 இங்க பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸா மாறிடும். அப்ப -3 -3 போது என்ன ஆன்சர் நமக்கு -6 கிடைக்கும். வெரி குட். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க -1 அப்படியே இருக்கு. இங்க -2 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸா மாறிடுமா, -2 -3ங்கிறது -5. ஓகே, வெரி குட். அப்ப -1 பிளஸ் பிளஸ் ஆஃப் -5ங்கிறது நமக்கு என்ன பாத்தீங்கன்னா சேம் அதே நமக்கு -6 தான். சோ அப்ப ரெண்டுமே நமக்கு என்ன கிடைக்குது, ஈக்குவலா கிடைக்குது. அப்ப நமக்கு இங்க அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஓகேவா? அப்ப முழுக்களின் கூட்டலானது
சேர்ப்பு பண்பை நிறைவு செய்கிறது. சோ முழுக்களின் கூட்டலானது சேர்ப்பு பண்பை நிறைவு செய்கிறது. இங்க எந்த நம்பர் செக் பண்ணாலும் நமக்கு சேர்ப்பு பண்பு நிறைவு செய்யும். முழுக்களின் கூட்டலானது சேர்ப்பு பண்பை நிறைவு செய்கிறது. இது கிளியரா? நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம் பங்கீட்டு பண்பு. சோ பங்கீட்டு பண்பு நமக்கு ஸ்கூல் புக்ல கொடுக்கல. சோ டைம் பங்கீட்டு பண்பு வருதா இல்லையா செக் பண்ணி பாத்துக்கோங்க. பங்கீட்டு பண்பு நமக்கு தெரியும். சோ பங்கீட்டு பண்பு செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதே மாதிரி ஐடென்டிட்டி சொல்லுங்க. அடிட்டிவ் ஐடென்டிட்டி நமக்கு என்னது? சோ அடிட்டிவ் ஐடென்டிட்டி நமக்கு என்னது? பெருக்கல் சமணி சொல்லுங்க. சோ கூட்டல் சமணி நம்ம முழுக்களின் கூட்டல் சமணி நமக்கு என்னன்னா 0 தான். சோ முழுக்களின் கூட்டல் சமணி நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 0 தான். கூட்டல் சமணி எழுதிடுறேன். கூட்டல் சமணி 0. அதே மாதிரி பெருக்கல் சமணி நமக்கு என்னது? பெருக்கல் சமணி நமக்கு 1. ஓகே, கூட்டல் சமணி 0, பெருக்கல் சமணி 1. சோ இதை மட்டும் பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? கழித்தலுக்கு செக் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி பெருக்கலுக்கும் செக் பண்ணி பார்க்கணும். பெருக்கல்ல மேக்சிமம் பரிமாற்று பண்பு சேர்ப்பு பண்பு எல்லாமே நிறைவேறும். கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் நிறைவேறும். கழித்தல்ல வந்து பாத்தீங்கன்னா அடைவு பண்பு மட்டும் நிறைவேறும். முழுக்கல்ல அடைவு பண்பு மட்டும் ஒரு நினைக்கிறேன், மீதி எந்த பண்புமே வராது. வகுத்தல்ல எந்த பண்புமே நிறைவேறாது. அடைவு பண்பு கூட நமக்கு என்னன்னா வகுத்தல்ல வராது. எக்ஸாம்பிளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா -2 டிவைடட் பை 3 போடுறேன். கிடைக்கக்கூடிய நம்பர் இண்டிஜரா கிடைக்குமா? -2 டிவைடட் பை 3ங்கும் போது நமக்கு இண்டிஜர் கிடைக்குமா? டக்குன்னு சொல்லுங்க. இதே 4 டிவைடட் பை -2 நோ கிடைக்காது. 4 டிவைடட் பை -2 நமக்கு என்ன கிடைக்கும்? 4 டிவைடட் பை -2 -2 கிடைக்கும். ஓகே, -2 நமக்கு ஒரு இன்டிஜர் தான். ஆனா நம்ம இதை வச்சு மட்டுமே முடிவு பண்ணிடக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னு நல்லா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ -2 டிவைட் எல்லா செட்டு ஹோல் செட்டுக்குமே நமக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். ஓகேவா? ஸோ அப்படி இருந்தா மட்டும் தான் நமக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு பண்பு நம்ம வந்து நிறைவேறி சொல்ல முடியும். ஒரு நம்பருக்கு ஆகலன்னா கூட அங்க நம்ம பண்பு நமக்கு என்ன ஆகல, நிறைவேறல. ஓகேவா? பாருங்க, -2 டிவைட் பை 3 இருக்கு. -2 டிவைட் பை 3 இருக்கு. சோ இப்படியும் போது நமக்கு -0.6 டெசிமல் நம்பர் கிடைக்கும். இது ஒரு இன்டிஜரா கேட்டீங்கன்னா இது நமக்கு இன்டிஜர் கிடையாது. சோ இது நமக்கு ஒரு இன்டிஜர் கிடையாது. சோ இந்த நம்பர் நமக்கு என்ன நம்பர்? ஒரு ரேஷனல் நம்பர். சோ ஒரு விகிதமுறு எண். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். சோ அப்ப நமக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நாட் பிலாங்ஸ் டு இசட்னால அடைவு பண்பே நமக்கு இங்க என்ன ஆகாது பாத்தீங்கன்னா நிறைவேறாது. அதாவது டிவிஷன்ல மட்டும். மீது அந்த கழித்தல்ல அடைவு பண்பு நிறைவேறும், மீது எந்த ஒரு பண்பு வராது. ஸோ எல்லாமே நான் பார்க்கும்போது சொல்லிடுறேன், நீங்க ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பண்புகள்லாம் என்னன்னு தெரியும். அவங்க எக்ஸாம்ல ஏதாவது பண்பு கேட்டாங்க அப்படின்னா நீங்க ஒரு டைம் செக் பண்ணி பார்த்து எழுதிடலாம். இல்லை அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் யூஸ் பண்ற மாதிரி கேட்பாங்க. ப்ராப்ளம்ஸ் யூஸ் பண்ண பின்னாடி சொல்றேன். ஸோ பண்புகள்ல கிளியரா இருக்கீங்களா மேம்? ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் மூவ் ஆகலாமா? ஓகே. அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, பங்கீட்டு பண்பு, கூட்டல் சமணி, பெருக்கல் சமணி ஃபுல்லாவே எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ டேட்டா சம்ஸ்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா முழுக்களின் கூட்டல். ஃபர்ஸ்ட் முழுக்கள்னா என்னன்னு கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் சும்மா பாத்துக்கோங்க என்னன்னு. அது நம்ம வேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த எண் கோடுலாம் நமக்கு வேணாம். இந்த எண் கோடுலாம் வந்து நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். முழுக்கள் பார்க்கும்போது டேட்டா சம் போயிடலாம். ஸோ எதுவுமே எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் நீங்க போட்டுருங்க. இதெல்லாம் கூட்டம் என்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு இந்த எடுத்துக்காட்டுக்கு 1.1லாம் சும்மா ஒர்க் அவுட் பண்ணி பக்கத்துல ஆன்சர் எழுதிக்கோங்க. 1.2 1.3 நீங்களே போடுங்க. ஸோ 1.4 டேட்டா போடுறோம் பாருங்க. பாருங்க, ஒரு நீர்மூழ்கி கப்பலானது கடல் மட்டத்திலிருந்து 32 அடிகள் கீழே உள்ளது. ஸோ கடல் மட்டத்திலிருந்து கீழே இருக்கு, 32 அடி கீழே இருக்கு. நம்ம அடியில ஆழத்துக்கு போனா நம்ம என்ன சைன்ல எடுத்துப்போம் சொல்லுங்க? அடியில ஆழத்துக்கு போனா நம்ம என்ன சைன் எடுத்துப்போம்? மைனஸ். உயரமா மேல போச்சுன்னா பிளஸ் எடுத்துப்போம். அடியில கீழே போச்சுன்னா நம்ம மைனஸ் எடுத்துப்போம். அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ப்ராஃபிட்ட பிளஸ் எடுத்துப்போம், லாஸ் என்ன பண்ணுவோம்? மைனஸ் எடுத்துப்போம். அதே பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்றாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன எடுத்துப்போம்? அமௌண்ட் நான் இப்ப டெபாசிட் பண்றேன். டெபாசிட் பண்ற அமௌண்ட் எதுல எடுத்துப்போம்? என்ன சைன்ல எடுத்துப்போம் சொல்லுங்க? பிளஸ்ல எடுத்துப்போம். அதே அந்த அமௌண்ட் நம்ம வித்ரா பண்றோம் அப்படின்னா அந்த சைன் நம்ம எதுல எடுத்துக்கணும்? மைனஸ்ல எடுத்துக்கணும். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ப்பா, அது லாஸ்ட் கிளாஸ்லயே ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சோ இங்க என்ன 32 அடிகள் கீழே உள்ளது. சோ அண்டர் த வாட்டர் அப்படிங்கும் போது நமக்கு என்னன்னா நம்ம என்ன எடுத்துக்கணும்? மைனஸ் எடுத்துக்கணும். அப்ப -32. பிறகு அது 8 அடிகள் மேல் நோக்கி நகர்கிறது. அப்ப 8 அடிகள் மேல் நோக்கி நகர்கிறது அப்படின்னா அப்ப மேல வரும்போது நமக்கு என்ன எடுத்துப்போம்? பிளஸ் எடுத்துப்போம். அப்ப +8. சோ அப்ப நீர்மூழ்கி கப்பல் இருக்கும் ஆழத்தை காண்க. 32 அடியில இருக்கு, மறுபடியும் 8 அடி மேல வருது. அப்ப எத்தனை அடியில இருக்கும்?
32 8 போயிடுச்சுன்னா 24. அப்ப 24 அடி எங்க இருக்கும்? கீழே இருக்கும். ஓகே, 24 அடி கடல் மட்டத்துக்கு 24 அடி என்ன இருக்கு? கீழே இருக்கு. ஓகே, சோ இதான் ஆன்சர். இதே மாதிரி எடுத்துக்காட்டு 1.5 1.6 இதெல்லாம் ஹோம்ஒர்க் போட்டுருங்க. எல்லாமே ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். கூட்டல் பண்புகள் அதே மாதிரி பாத்துக்கோங்க. என்னென்ன பண்புகள் எல்லாமே சொல்லியாச்சு தெளிவா. சோ பண்புகளை தெளிவா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? அடைவு பண்பு இருக்கும். இதை செக் பண்ணி பார்த்தா எல்லாமே முழுக்கள் தான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கூட்டலின் பரிமாற்று பண்பு நமக்கு என்ன ஆகுது? இங்க நிறைவு செய்கிறது. அதே மாதிரி முழுக்களின் கூட்டலின் சேர்ப்பு பண்பு நமக்கு என்ன ஆகுது? இங்க நிறைவு செய்கிறது. செக் பண்ணி பாத்தீங்கன்னா நமக்கு கூட்டலின் சேர்ப்பு பண்பு இங்க நிறைவேறும். கூட்டல் சமணி நமக்கு 0, பெருக்கல் சமணி நமக்கு 1. இந்த கூட்டல் எதிர்மறை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எதிர்மறை நம்ம என்னது? ஒரு நம்பர் எடுத்து அப்படின்னா அடுத்த நெகட்டிவ் சைன் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? -21 கிடைக்கும். இதை நம்ம என்ன எதிரேன்னு சொல்லுவோம், இல்ல எதிர்மறைன்னு சொல்லுவோம். சோ எதிரேன் எதிர்மறை நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்து ஞாபகம் இருக்கா? 0க்கு என்ன எதிரேன்னு சொல்லுங்க. 1க்கு எதிரேன்னா -1. அதே மாதிரி 24க்கு எதிரேன்னா -24. 0க்கு என்ன எதிரேன்? 0 0 0. எதிரேன் இல்லைன்னு யாரும் சொல்றீங்களா? 0 does not have a opposite number அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏதாவது சொல்றீங்க? எதுவும் இல்லை. சுரேஷ் சொல்றீங்க எதுவும் இல்லை. நல் எதிரன் இல்லைன்னு சொல்றீங்களா? ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் சொன்னோம் எதிரன் இருக்கு. 0க்கு எதிரன் இருக்கு. 0க்கு என்ன எதிரன்னா 0 தான் எதிரன். சோ இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணக்கூடாது சொல்லுங்க. 0க்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, எதிரன் இல்லைன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா நமக்கு எதிரன் இல்லைன்னு இல்லை, 0க்கு எதிரன் 0 தான். சேம் இட்செல்ஃப் தான் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 0ட ஆப்போசிட். அப்ப 0க்கு எதிரன் என்னன்னா 0 தான். ஓகேவா? சரி பாத்துக்கோங்க. பாருங்க, இது 120 + 51 51 + 120 ஆகிய சமமானவை கேட்டீங்க. சமமானவை தான். என்ன பண்பு? டக்குன்னு சொல்லுங்க. ஜீரோக்கு எந்த சைனுமே போட பிளஸ் வராது மைனஸ் போட்டிருக்கீங்க. ஓகே, அது கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் மேல அதுக்கு எந்த சைனுமே போட மாட்டோம். நான் ஆப்போசிட் நம்பர் நமக்கு என்ன 0 தான். ஓகே, 120 + 51 51 + 120 என்ன இதோட பண்பு? பரிமாற்று பண்பு. நிறைய பேர் சேர்ப்பு பண்புன்னு போடுறீங்க. பாருங்க நம்பர் என்ன இருக்கு? அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆகி எழுதிருக்காங்க. 120 + 51 51 + 120 இது நமக்கு என்ன பண்புன்னு பாத்தீங்கன்னா பரிமாற்று பண்பு. சேர்ப்பு பண்பு எப்படி சொல்லுங்க பாத்துக்கோங்க. சேர்ப்பு பண்ணும் போது நமக்கு என்னது? இதுதான் கீழே சேர்ப்பு பண்பு. ஏன்னா ஃபர்ஸ்ட் B + C கூட்டுறோம், நீங்க A + B கூட்டுறோம். சோ இதுதான் நமக்கு என்ன பண்பு? சேர்ப்பு பண்பு. கண்டிப்பா ரெண்டுமே எப்படிதான் இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். ஈக்குவலா தான் இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் கூட்டல்ல பண்புகள் நிறைவு செய்யப்படுகிறது. சொன்னா நமக்கு தெரிஞ்சதுதான். விடுபட்ட முழுக்கள் கண்டுபிடிங்க என்ன வரும்ட்டு. இங்க 0 வரும்னா இந்த நம்பரோட எதிரன் எழுதணும். என்னது? -23,479. அப்படி ரெண்டே கூட்டமும் என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். பயிற்சி 1.1. சோ இதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணி டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் fill in the blanks. -30 + dash is equal to 60. 90. வெரி குட். 90 இருந்து 30 கழிச்சுனா 60 கிடைக்கும். +90. சோ -52 plus or minus 52. சோ பிளஸ் ஆஃப் -52 என்ன கிடைக்கும்? பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். அப்ப கூட்டணும். -104. நிறைய பேர் பார்த்தோன்னே 0ன்னு போட்டுருவாங்க. சோ அப்படி போடக்கூடாது. நமக்கு மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் வரும் -104. சரி, அதுக்கப்புறம் 4வது சம் சொல்லுங்க. 6வது சம் சொல்லுங்க. சரி, 4வது சம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கிடைக்கும்? +22 வரும். +22. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் அதே மாதிரி 8வது சம் சொல்லுங்க. 171 பிளஸ் டேஷ் வரணும். சொல்லுங்க. டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0. அதோட ஆப்போசிட் நம்பர் வரணும். -171. -171. இங்க பாருங்க 9வது கொஸ்டின் பாருங்க. என்ன பண்பு இருக்கு? இங்க பண்புகள் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடணும். சோ இது என்ன பண்பு சொல்லுங்க. 9வது கொஸ்டின் என்ன பண்பு வரலாம் சொல்லுங்க. ஈக்குவல்னு போட்டாங்க. அப்ப இங்க என்ன பண்பு வரும்? சேர்ப்பு பண்பு. அப்ப சேம் அதே எடுத்து அப்படியே போட்டலாம். இங்க -3 போட்டீங்கன்னா அவ்வளவு வேலை முடிஞ்சது. சோ 10வது கொஸ்டின் பாருங்க. -42 பிளஸ் இங்க என்ன சேர்ப்பு பண்ண நம்பர் கொடுத்துருக்காங்க. இங்க சேர்ப்பு பண்ண நம்பர் கொடுத்துருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன போட்டலாம்? 15 நம்பர் இங்க நம்பர் இருக்கு. அந்த 15 நம்பர் இங்க இல்ல, போட்டுக்கலாமா? ஃபர்ஸ்ட் 15 போட்டுக்கிறேன். சோ இங்க -42. சோ -42 பிளஸ் 15 பிளஸ் இங்க என்ன இருக்கு? -23. -23 அவ்வளவுதான். சோ பண்புகள் தெரிஞ்சா இது ஈஸியா போட்டுடலாம். நீங்க என்ன பண்ணணும்? ஒண்ணு எக்ஸ்ன்னு போட்டு கண்டுபிடிச்சிட்டு இருப்போம். சோ இதுக்காக தான் இதை யூஸ் பண்றோம்.
ஸோ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அவ்வளவுதான். மீதி இருக்க கொஸ்டின்ஸ் நீங்க ஹோம்ஒர்க் போட்டுருங்க. சரியா தவறா என கூறுக. -32 கூட்டல் எதிர்மறை. ஃபால்ஸ். என்ன வரணும்? -32க்கு என்ன வரணும்? கூட்டல் என்ன வரணும்? +32 வரும். வெரி குட். +32 வரணும். சரிங்க, -32 இருக்கு, நமக்கு +32 வரணும். அப்ப இது நமக்கு ஃபால்ஸ். இதே வந்து -32 கூட்டல் எதிர்மறையின் எதிர்மறை கொடுத்திருந்தாங்கன்னா, -32 கூட்டல் எதிர்மறையின் எதிர்மறை அப்படின்னு கொடுத்திருந்தாங்க, நமக்கு என்ன வரணும்? இது ட்ரூன்னு இருக்கும். -32ங்கிறது ட்ரூவா இருந்திருக்கணும். ஓகே. -90 பிளஸ் -30 இது நமக்கு என்னது? தப்பு தான். ஏன்னா பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் வரும், -120 வரும். ஸோ இதுவும் நமக்கு ஃபால்ஸ். -125 பிளஸ் 25 நமக்கு என்னது? இது ட்ரூ, 100 வரும். ஓகே. இந்த எண்கோட்டை கொண்டுலாம் நீங்க போட வேணாம், சும்மா நம்மளா கூட்டி மட்டும் பாருங்க. இந்த 3 சம் ஃபுல்லாவே ஹோம்ஒர்க் போட்டுருங்க. தேன்மலர் போட்டித் தேர்வில் பங்கேற்கிறாள். தேன்மலர் போட்டித் தேர்வில் பங்கேற்கிறாள். அத்தேர்வில் ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் 1 மதிப்பெண் குறைக்கப்படும். 1 மதிப்பெண் குறைக்கப்படும். முதல் தாளில் அவள் 25 வினாக்கள் தவறாக பதிலளிக்கிறாள். முதல் தாள் என்னன்னா மொத்தம் 25 கொஸ்டின் தவறாக பதிலளிக்கிறாள். மேலும் தாள் 2ல் 13 வினாக்களுக்கு தவறாக பதிலளிக்கிறாள். அவளுக்கு குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு என கண்டறிக. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 1 மார்க்கு மைனஸ் பண்றாங்க, குறைக்கும் போது என்ன பண்ணும்? மைனஸ் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் தாள் எவ்வளவு? 25 கொஸ்டின் என்ன பண்ணீங்க? தப்பு பண்ணிட்டாங்க. அப்ப -25 மார்க்ஸ். -25 மார்க்ஸ். அதே மாதிரி ரெண்டாவது தாள் எத்தனை கொஸ்டின் தப்பு பண்ணிருக்காங்க? -13 கொஸ்டின் தப்பு பண்ணிருக்காங்க. அப்ப டோட்டலா எத்தனை கொஸ்டின் நம்ம குறைப்பாங்க கேட்காங்க. 25 பிளஸ் 13 நமக்கு என்னது? 38. சைன் ஒரே மாதிரி இருக்காங்க, மைனஸ் போட்டுக்கிறோம். அப்ப மொத்தம் 38 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். 38 மதிப்பெண்கள் என்ன ஆகுங்க? குறைக்கப்படும். நம்ம எல்லாருக்கும் புரியுதா? சோ குறைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? டிகிரீஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? மைனஸ்னு எடுத்துப்போம். இதே இன்க்ரீஸ் அடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? பிளஸ்ல எடுத்துப்போம். சோ இங்க டிகிரீஸ் பண்ணும்போது மைனஸ்ல எடுத்துக்கிறோம். அப்ப மைனஸ் -25 மார்க்ஸ், -13 மார்க்ஸ். டோட்டலா 2 கூட்டினா நமக்கு -38. சரிங்க, மைனஸ் எதை மீன் பண்ணுதுன்னா மதிப்பெண்கள் குறைக்கப்படுகிறது மீன் பண்ணுகிறது. அப்ப 38 மதிப்பெண்கள் குறைக்கப்படுகிறது. 38 மதிப்பெண்கள் குறைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் 5வது கொஸ்டின் பாருங்க. ஒரு வினாடி வினாவில் 3 அடுத்தடுத்த சுற்றுகளில் முழு குழு A பெற்ற மதிப்பெண்கள் +30, -20, 0 மற்றும் குழு B பெற்ற மதிப்பெண்கள் -20, 0, +30 எனில் வெற்றி பெற்ற குழு இது. ரெண்டுமே சேம் இதுதான் பாருங்க. +30 இருக்கு, இங்க மைனஸ், எல்லாமே சேம் தான். அப்ப எந்த குழுமே வெற்றி பெறல. சோ முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலுமான கண்டிப்பா கூட்டலாம். சோ அது நமக்கு என்னன்னா நமக்கு பண்புகள் என்னன்னா நிறைவேறும். அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம கேட்க மாட்டாங்க, இதை விட்டுருங்க. 5வது கொஸ்டின் சும்மா விட்டுருங்க. அதே மாதிரி 6வது கொஸ்டின், இது என்ன பண்புன்னு மட்டும் சொல்லிருங்க, நெக்ஸ்ட் மூவ் பண்ணிடலாம். இது என்ன பண்பு? சமமானவே சமமா கிடையாதா? கண்டிப்பா ஈக்குவல் தான். என்ன இதோட ப்ராப்பர்ட்டி சொல்லுங்க, என்ன ப்ராப்பர்ட்டி? சேர்ப்பு பண்பு. வெரி குட். சோ என்ன பண்பு அப்படின்னா சேர்ப்பு பண்பு அடிப்படையில் நமக்கு சமம். இந்த கூட்டினால் 2 வரும்படி ஏதாவது 5 இணைகள் நீங்க சொல்லுங்க. எதை கூட்டினா நமக்கு வரும் அப்படிங்கும் போது சும்மா என்னன்னா 5 - 3, அதே மாதிரி 4 - 2 நமக்கு 2 வரும்போது ஏதாவது 5 இணைமுழுக்களை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் பார்த்தரலாம். மேம் இந்த எக்ஸசைஸ்ல ஏதாவது ஃபுல்லா ஏதோ கிளியரா இருக்கா? டவுட் இருக்கா? ஓகே தானே? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம்ல. நேத்தா அப்ஜெக்டிவ் கொஸ்டின் மட்டும் மாத்தி முடிச்சலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட், நண்பகல் 12 மணிக்கு ஒரு இடத்தின் வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ் ஆகும். வெப்பநிலை மணிக்கு 3 டிகிரி செல்சியஸ் வீதம் குறைந்தால் எத்தனை மணிக்கு அவ்விடத்தின் வெப்பநிலை -12 டிகிரி செல்சியஸாக இருக்கும்? சோ +18ல இருக்கு, 3 டிகிரி செல்சியஸ் என்ன ஆகுது? குறையுது. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் -3 டிகிரி செல்சியஸ் குறையுது. அப்படி குறையும் போது -12 டிகிரி செல்சியஸ் வரதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் கேட்கறாங்க. சோ எத்தனை மணிக்கு அது வரும் கேட்கறாங்க. நண்பகல் 12 மணில இருந்து குறைஞ்சிடும் போது எப்ப -12 வரும்? 10 மணி. ஓகே, வெரி குட். என்னன்னா 10 மணிக்கு என்னன்னா பாருங்க, முற்பகல் பிற்பகல். அப்ப நம்ம 12 மணிக்கும் போது நமக்கு என்ன இருப்போம்? சோ 12 PM. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் எவ்வளவு இடையில வந்து எவ்வளவு கேப் கண்டுபிடிச்சிக்கலாம். 18 to 12 நமக்கு எவ்வளவு டிகிரி இடையில எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு. அப்ப 1 மணி நேரத்துக்கு 3 டிகிரி செல்சியஸ்னா 30 டிகிரி செல்சியஸ் குறைக்க எவ்வளவு நேரம் ஆகும்? மொத்தம் 10 மணி நேரம் ஆகுமா? டோட்டலா நமக்கு எவ்வளவு ஆகும் பாத்தீங்கன்னா 10 hours ஆகும். 10 மணி நேரம் ஆகும். சோ நண்பகல் 12 மணிக்கு நமக்கு என்ன ஆகுது? 18 டிகிரி செல்சியஸ் இருக்கு. அப்ப இதுல இருந்து ஒரு 10 மணி கூட்டுங்க. 10 மணி நேரம் கூட்டணும்னா 1 மணி, 2 மணி, 3 மணின்னு நமக்கு நைட்டு 10 மணி வரும். நைட்டு 10 மணி என்ன சொல்லுவோம்? 10 PM. சோ PM என்ன பண்ணுவோம்? தமிழ் எழுதும் போது பிற்பகல். 10 பிற்பகல் சொல்லுவோம். அப்ப ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். ஆப்ஷன்
டி இஸ் ஆன்சர். மேம் புரியுதா? ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 3 டிகிரி செல்சியஸ் குறையுது. மொத்தம் நமக்கு எத்தனை டிகிரி செல்சியஸ் குறையுதுன்னா 30 டிகிரி செல்சியஸ் குறைஞ்சிருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை மணி நேரம் இருக்கும்? 10 மணி நேரம் ஆயிருக்கும். இல்லைன்னா நீங்க ஒவ்வொன்றுல இருந்து என்ன -3 போட்டே வரணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 9வது கொஸ்டின் பாருங்க. குறைமுழுவை விடையாக கொண்ட கணக்கை கண்டறிக. சோ எது குறைமுழு வரும் செக் பண்ணி பாருங்க. இது -14 + 6ங்கும் போது நமக்கு என்னது கண்டிப்பா இது நமக்கு குறைமுழுதா வரும். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கண்டுபிடிச்சோம். மைனஸ் என்னன்னு வரணும்? -8 வருமா? சோ -8. அப்ப இதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்னது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சோ மீதி எதை போட்டாலும் என்னன்னா பிளஸ்ல தான் வரும். இது பாருங்க 12 - 4ங்கும் போது 8 + 8 இங்க 0ன்னு கிடைக்கும். சோ 0ங்கும் போது நமக்கு என்னது? 0ங்கிறது குறைமுழுவா மிகை முழுவா? சொல்லுங்க. 0 மிகையா குறையா? சோ நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். மிகை முழுவும் அல்ல குறை முழுவும் அல்ல. நத்திங்லாம் சொல்லக்கூடாது மேம். இரண்டும் இல்லை. மிகை முழுவும் அல்ல குறை முழுவும் அல்ல. இரண்டும் அல்ல கூட இல்ல. மிகை முழுவும் அல்ல குறை முழுவும் அல்ல. 0 கொடுத்துக்கிட்டாலே அது மிகை முழுவும் அல்ல குறை முழுவும் அல்லன்னு சொல்லணும். நெய்தர் நெகட்டிவ் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ்னு சொல்லிடணும். ஓகேவா? அதான் நமக்கு 0. அதனால 0 எடுத்துக்கூடாது. மைனஸ் தான் ஆப்ஷன் ஏ மட்டும் தான் இருக்கு நெகட்டிவ்ல. நெக்ஸ்ட் மைனஸ் பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ்ஸா மாறிடும். 10 -10 பிளஸ் ஆகணுமா நமக்கு என்ன கிடைக்கும்? -3 கிடைக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர். ஸோ இதோட வந்து -10 + 10 0. ஸோ ஆப்ஷன் சி. இங்க பாருங்க இது நமக்கு 20 -9 + 9 கேன்சல் ஆயிடும். அப்படியே 20 எடுத்துக்கலாம். ஸோ அப்ப 12க்கு ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். ஓகே. ஸோ முழுக்களின் கூட்டல் ஏதாவது டவுட் இருக்கா மேம்? நெக்ஸ்ட் முழுக்களின் கழித்தல் பார்த்தலாமா? 8th கொஸ்டின் ரிப்பீட் ஒன் டைம் சார். பாருங்க நண்பகல் 12 மணிக்கு என்ன சொல்றாங்க? நண்பகல் 12 மணிக்கு ஒரு இடத்தின் வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ் இருந்தாங்க. தனியா போட்டுலாம் பாருங்க. 8th கொஸ்டின் மட்டும். பயிற்சி 1.1 8வது கொஸ்டின். ஸோ 12 நண்பகல் 12 மணிக்கு என்ன பண்ணுவோம்? அது 12 பிற்பகல். ஸோ 12 PM எடுத்துப்போம். அந்த டைம்ல என்ன எடுத்துப்போம்? 12 PM எடுத்துப்போம். ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டிகிரி செல்சியஸ் இருக்கு? 10 டிகிரி செல்சியஸ் இருக்கு மேம். ஸோ அந்த டைம்ல வந்து 10 டிகிரி செல்சியஸ் இருக்கு. நமக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் எவ்வளவு குறையுன்னு பாத்தீங்கன்னா 3 டிகிரி செல்சியஸ் குறையுதுன்ட்டாங்க. அப்ப -3 டிகிரி செல்சியஸ் குறையுது. ஒரு மணி நேரத்துக்கு குறையுது. அப்ப 12 மணில 1 மணிக்கு போகும்போது 18ல என்ன ஆயிருக்கும்? 15க்கு வந்திருக்கும். அதே மாதிரி அடுத்த மணி நேரம் போகும்போது 12க்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் 9க்கு வந்திருக்கும். சோ இந்த மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா அவங்க என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா எத்தனை மணிக்கு -12 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகும் கேட்டுருங்க. சோ டோட்டலா எத்தனை மணிக்கு -12 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகும் கேட்டிருக்காங்க. சோ இது சும்மா நம்பர் லைன்ல போடுறோம் பாருங்க. சோ இது நமக்கு 0, இது நமக்கு 18, இது -12. சோ டோட்டலா நமக்கு எத்தனை டிகிரி செல்சியஸ் குறைஞ்சிருக்கு? டோட்டலா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க 18 இருக்கு, இங்க ஒரு 12 இருக்கு. அப்ப டோட்டலா நமக்கு எத்தனை டிகிரி செல்சியஸ் குறைஞ்சிருக்கு? சொல்லுங்க. டோட்டலா நமக்கு எத்தனை டிகிரி செல்சியஸ் குறைஞ்சிருக்கு? நம்ம யாரு கொஸ்டின் கேட்டீங்க அவங்க அப்படியே ஆன்சர் பண்ணுங்க. 30 டிகிரி செல்சியஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ 0 எடுத்துக்கலாம். இது -12, இது நமக்கு 18. ஸோ டோட்டலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மொத்தம் 30 டிகிரி செல்சியஸ். ஸோ 18ல இருந்து இந்த -12க்கு வரணும் அப்படின்னா மொத்தம் 30 டிகிரி செல்சியஸ் நமக்கு என்ன இருக்கும்? டிக்ரீஸ் ஆயிருக்கணும். அப்ப ஒரு மணி நேரத்துக்கு 3 டிகிரி செல்சியஸ் குறையுது அப்படின்னா அந்த 30 டிகிரி செல்சியஸ் குறையறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆயிருக்கும்? ஒரு மணி நேரத்துக்கு 3 டிகிரி செல்சியஸ்னா அந்த 30 டிகிரி செல்சியஸ் குறையறதுக்கு மொத்தம் நமக்கு டோட்டலா 10 மணி நேரம் ஆயிருக்குமா? 10 × 3 நமக்கு எவ்வளவு? 30. அப்ப 10 மணி நேரம் ஆயிருக்கும். சோ நமக்கு மொத்தம் 12 மணிக்கு பிற்பகல் 12 மணிக்கு 18 டிகிரி செல்சியஸ் இருந்தது. எத்தனை மணிக்கு நமக்கு இந்த -12 செல்சியஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க? அப்ப மொத்தம் 10 மணி நேரம் ஆகுது. அப்ப 12 + 10 1 மணி 2 மணிக்கு போட்டோம்னா 10 மணிக்கு. அப்ப 10 பிற்பகலுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா -12 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆயிருக்கும். செம்ம புரிஞ்சுக்கிறதா நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படி யோசிச்சு போட்டீங்கன்னா டக்கு நம்ம போட்டலாம். கிளியரா மேம்? இப்ப புரியுதா? பிற்பகல் 10 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா -12 டிகிரி செல்சியஸ் வந்திருக்கும் நமக்கு. ஓகே, ஒரே ஒரு டைம் மட்டும் என்ன நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, புரியும் மேம். ஓகே, நெக்ஸ்ட் முழுக்களையும் கழித்தல் மூவ் ஆகலாம் மேம். கழிக்கணும், எப்படி கழிக்கணும்னு சொல்லிட்டேன். எப்ப சம் போட்டாலுமே கழித்தல்னு கொடுக்கும் போது மைனஸ் எழுதியே எழுதிடுங்க. மைனஸ் போட்டே நம்ம போட்டுங்க பாருங்க. -5 அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் என்ன மாறிடும்? பிளஸ்ஸா மாறிடும். அப்ப -8 + 5 அப்படின்னு போட்டே எழுதுங்க. அப்பதான் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. ஏன்னா பார்த்தோன்னே -8 -5 -13 போட்டுருவீங்க. அப்படி போடக்கூடாது. ஒரு டைம் நல்லா பாத்துக்கோங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த மாதிரி மிஸ்டேக் நிறைய பேர் பண்றாங்க. அதை அவாய்ட் பண்ணிக்கணும்.
எடுத்துக்காட்டு 1.10 ஹோம்ஒர்க் என்கோடு தான் பயன்படுத்தாலும் சும்மா என்னன்னு பார்த்து கண்டுபிடிங்க, அவ்வளவுதான். பக்கத்துல எழுதிக்கோங்க, பார்த்து நீங்களே போட்டு எழுதிக்கோங்க. 1.11 1.12 சில பண்ண வருஷம் போட்டலாம். எடுத்துக்காட்டு 1.13 பாருங்க. சித்ரா என்பவர் தன்னிடம் 150 ரூபாய் வைத்துள்ளார். அவர் 225 மதிப்புள்ள ஒரு கைப்பையை வாங்க நினைத்தால் அவர் தோழியிடம் கடன் பெற வேண்டிய தொகை எவ்வளவு? தோழியிடம் கடன் பெற வேண்டிய தொகை எவ்வளவு கேட்கறாங்க. அவன் கையில எவ்வளவு இருக்கு? 150 ரூபாய் இருக்கு. அவன் வாங்கக்கூடிய பையோட விலை எவ்வளோ? 225 ரூபா. அப்ப என்ன பண்ணும்? 250 150 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு தேவை, மீதி எவ்வளவு தேவை தெரிஞ்சிருமா? அப்ப 225 150 பிரச்சனை எவ்வளவு சொல்லுங்க? 75. வெரி குட், 75. அப்போ டோட்டலா அவங்க எவ்வளவு கடன் வாங்கணும்னா 75 ரூபாய் கடன் வாங்கணும். நமக்கு ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆனா இதெல்லாம் நம்ம கேட்பாங்க, டெட்ல கேட்பாங்க. டெட்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகமா நமக்கு என்ன பண்ணுவோம்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சோ நம்ம இந்த கொஸ்டின்ஸ்ல மிஸ்டேக் பண்ணாம பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 1.15 பாருங்க. இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ப்ரீவியஸ்ல கேட்ட கொஸ்டின். ஆக்சுவலி 2023 பேப்பர் 1 பேப்பர் 2 சம்திங் ஏதாவது கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. வெள்ளிக்கிழமை ஸ்ரீநகரின் வெப்பநிலை -3°C என பதிவாகியுள்ளது. மறுநாள் வெப்பநிலை 1°C குறைந்தால் அன்றைய வெப்பநிலையை காண்க. கொஸ்டின் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். பாருங்க, -3°C என பதிவாகி உள்ளது. மறுநாள் வெப்பநிலை 1°C என்னது குறையுது, மறுபடியும் என்னது செல்சியஸ் குறையுது. அப்ப குறையணும் -3 பார்த்தோன்னே ஏகப்பட்ட பேரு என்ன பண்ணுவோம்னா -2°C ஆன்சர் போட்டுருவாங்க. இது கரெக்டா? குறைவுனா மைனஸ். வெரி குட். -2 போட்டு கரெக்டான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது தப்பு. சோ இப்ப நீங்க கரெக்டா சொல்றீங்க, நிறைய பேர் ஆன்சர் கரெக்டா பண்றீங்க. சோ எக்ஸாம் பாயிண்டர் பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்க, OML ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ -3°C இருந்து இதுவே ஆல்ரெடி மைனஸ், மறுபடியும் என்ன ஆகுது? 1 குறையுது. அப்ப நம்ம குறையுமோ என்ன மைனஸ் எடுத்துப்போம். அப்ப அடுத்த நாள் என்ன டிகிரி இருக்கும்? 3 + 1 4. சைன் என்ன நமக்கு? -4. அப்ப -4°C. -4°C. கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஆனா கொஞ்சம் புரிஞ்சுக்க தப்பு பண்ணி என்ன பண்ணுவோம், -3 ஒன்று குறையுதா, ஓகே 2 போட்டலாம், -2 அப்படின்னு போட்டக்கூடாது. -3 குறையுமோ நமக்கு என்னது? லெஃப்ட் சைட்ல மூவ் ஆயிட்டே போகணும். -3 -4 -5 நமக்கு என்ன ஆயிட்டே போகுது? குறைஞ்சிட்டே போகுதுன்னு அர்த்தம். -3 -2 -1 நமக்கு என்ன ஆயிட்டே போகுது? இன்க்ரீஸ் ஆயிட்டே போதே அர்த்தம். ஓகேவா? சோ அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 1.15 ரொம்ப முக்கியம். சோ இம்பார்ட்டன்ட் சம், ப்ரீவியஸ் கொஸ்டின். எடுத்துக்காட்டு 1.16 பார்த்தலாம் பாருங்க. ஒரு நீர்மூழ்கி கப்பல் கடல் மட்டத்தை விட 300 அடிகள் கீழே உள்ளது. பிறகு கப்பல் 175 அடிகள் மேல் நோக்கி செல்கிறது எனில் கப்பலின் தற்போதைய நிலை என்ன? சோ கடல் மட்டம் 300 அடி கீழே இருக்கு, நமக்கு என்னது? -300. கப்பல் மறுபடியும் என்னது? 175 மேல வருது, அப்ப +175. தற்பொழுது எங்க இருக்கும்? 125 அப்ப -125. அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப 125 அடி கீழே இருக்கும். 125 என்ன இருக்கும்? மைனஸ் போது கீழே இருக்கும். ஓகேவா? சோ இது நம்ம என்ன, பெரிய எண்ணில இருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியீடு என்ன நமக்கு? மைனஸ். அப்ப மைனஸ் போட்டுறோம், முடிஞ்சிச்சு. இது எதுக்கு கழித்தல் வச்சுன்னு தெரியல இந்த சம்ம. ஆக்சுவலி கூட்டல் சம் நினைக்கிறேன், கழித்தல் வச்சுட்டாங்க, பரவாயில்ல. சோ பண்புகள் பாத்துக்கோங்க. அடைவு பண்பு என்ன சொன்ன? கழித்தல்ல அடைவு பண்பு நமக்கு என்ன பாத்தீங்கன்னா நிறைவு செய்யும். அதே வந்து பரிமாற்று பண்பு நமக்கு நிறைவு செய்யாது. பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு இதெல்லாம் நிறைவு செய்யாது. சம்ஸ் ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்ப கொஸ்டின் பாருங்க, இந்த 15 - 12 12 - 15 2 ஈக்குவலா? சொல்லுங்க, 2 ஈக்குவலா? எஸ் ஆர் நோ? நோ, 2 ஈக்குவல் கிடையாது. ஏன்னா நமக்கு அங்க காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகேவா? நமக்கு காமுடேட்டிவ் பரிமாற்று பண்பு நமக்கு அங்க நிறைவு செய்யாது. பரிமாற்று பண்பு நமக்கு அங்க நிறைவு செய்யாது. அப்ப நமக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே நாட் ஈக்குவல். சேம் இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். இதுவும் நமக்கு என்னதான் மைனஸ் இங்க பிளஸ் தான் மாறிடும். சோ இது நமக்கு நாட் ஈக்குவல் தான். பார்த்து சொல்லலாம், முழுக்களின் கழித்தாலும் சேர்ப்பு பண்பை நிறைவு செய்கிறதா என்பதை சோதிக்க. நிறைவு செய்யுமா செய்யாதா? சாட்டிஸ்ஃபைட் ஆகுமா ஆகாதா? சாட்டிஸ்ஃபைட் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட்? சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு. எஸ் ஆர் நோ? முழுக்களின் கழித்தலானது சேர்ப்பு பண்பை நிறைவு செய்யுமா? நோ, கண்டிப்பா ஆகாது. பரிமாற்று பண்பு நம்ம நிறைவு செய்யல, அப்ப நாங்க திருப்பி நம்ம இது பண்ணும்போது நமக்கு என்ன, இங்க நமக்கு சேர்ப்பு பண்பு கண்டிப்பா நிறைவு செய்யாது. செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே, அது பயிற்சி 1.2 எத்தனை சம் இருக்கு? ஓகே, சம் பார்த்தோம்னா டக்குன்னு முடிச்சிடலாம். சொல்லுங்க, 2 சம் மட்டும் சொல்லுங்க. செகண்ட் சம் சொல்லுங்க, என்ன வரணும்? டேஷ் -75 = -45.
ஸோ இங்க மைனஸ்ல வந்துருச்சு, அப்ப கண்டிப்பா பெரிய நம்பர் மைனஸ்ல இருக்கணும். அப்ப அதுக்குரிய நம்பர் சின்னதுல இருந்து பிளஸ்ல இருக்கணும். அப்ப 75 45 கிடைக்குது என்ன பண்ணும், 30 கூட்டினோம்னா 45 கிடைக்கும். அப்ப பிளஸ் 30. ஸோ பிளஸ் 30 மைனஸ் 75 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 45. நெக்ஸ்ட் சரியா தவிர சொல்லிடுறீங்களா? நெக்ஸ்ட் இங்க 30 எல்லாமே 30 ஓகே. 30 மைனஸ் மைனஸ் சாரி 30 மைனஸ் 30 வரணும். ஸோ மைனஸ் 30 மைனஸ் ஆஃப் பிளஸ் 50 நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 18 கிடைக்கும். சரியா தவிர சொல்லுங்க பார்க்கலாம். மைனஸ் 675 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். அப்ப கண்டிப்பா இது தப்பு, இது ஃபால்ஸ். ஸோ ரெண்டுமே ஈக்குவலா கேட்டாங்க, கண்டிப்பா மைனஸ் இன்டு மைனஸ் நமக்கு என்ன மாறிடும், பிளஸ்ஸா மாறிடும். அப்ப செகண்ட் சம் நமக்கு என்னது, ட்ரூ. இது ஃபால்ஸ், இது நமக்கு ட்ரூ. ஸோ இது நம்ம பிளஸ் 80, இது பிளஸ் 3. ஸோ இது நமக்கு ஈக்குவலா இங்க நம்ம என்ன இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி நமக்கு இதாகுது, ஸோ இது நமக்கு காம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, பரிமாற்று பண்பு. பட் பரிமாற்று பண்பு நமக்கு கழித்தல்ல நிறைவு செய்யாது. அப்ப இது நமக்கு ஈக்குவலா கேட்டீங்கன்னா இஸ் நாட் ஈக்குவல். அப்ப நமக்கு இது ஃபால்ஸ். இது நமக்கு என்னது, ஃபால்ஸ். இந்த எண்கோட்டை பயன்படுத்தி தீர்க்க முன்னா சொன்னா ஹோம்வொர்க் போட்டுருங்க. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு 2 சம் போடுறேன், ஒரு 3 சம் நான் போட்டுறேன், இந்த 2 சம் நீங்க ஹோம்வொர்க் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் 4வது கொஸ்டின் பார்த்தரலாம். கபிலன் தன்னிடம் 10 பென்சிலை வைத்திருந்தார். அதில் 2 பென்சில்களை செந்திலுக்கும் 3ஐ கார்த்திக்கும் கொடுத்து விட்டார். மறுநாள் அவருடைய தந்தை மீண்டும் 6 பென்சில்கள் தருகிறார். மொத்த பென்சில்களில் இருந்து 8 பென்சில்களை அவருடைய தங்கைக்கு கொடுத்தால் அவரிடம் மீதம் உள்ள பென்சில் எண்ணிக்கை யாது? சோ டோட்டலா ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட எவ்வளவு இருக்கு, அவர்கிட்ட வச்சிருக்கிற என்ன பண்ணணும், பிளஸ்ல எழுதிக்கணும். நம்ம கிட்ட டெபாசிட் இருக்கிற என்ன பண்ணுவோம், பிளஸ்ல எழுதிப்போமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பிளஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, 2 பென்சில் செந்திலுக்கு, அப்ப அவர்கிட்ட 2 பென்சில் போறனால மைனஸ் 2, 3 கார்த்திக்கு, அப்ப மைனஸ் 3. சரி, இதெல்லாம் கொடுத்துறாரு. மறுநாள் அவருடைய தந்தை மீண்டும் 6 பென்சில் அவரிடம் தருகிறார். அப்ப அவர் பாத்தீங்கன்னா மறுபடியும் வாங்குறாரு, எவ்வளவு, 6 பென்சில் வாங்குறாரு, பிளஸ் 6. மொத்த பென்சில் இருந்து 8 பென்சிலை அவருடைய தங்கைக்கு கொடுத்தால், அப்ப 8 பென்சில் என்ன பண்ண, தங்கைக்கு கொடுத்தாரு, அப்ப மைனஸ் 8. மீதி எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. சோ இதான் கொஸ்டின். பாருங்க, ஃபர்ஸ்ட் மைனஸ் எல்லாம் கூட்டிக்கலாமா? பிளஸ் எவ்வளவு, பிளஸ் 16. சோ பிளஸ் 16, 10 பிளஸ் 6 16. மைனஸ்ல பாருங்க, மைனஸ் 8 மைனஸ் 5 அப்படிங்கும்போது மைனஸ் 13. 16 13 போச்சுன்னா 3, பெரிய நம்பர் தான் பிளஸ். அப்ப கண்டிப்பா அவரோட பென்சில் இருக்கும். எத்தனை பென்சில் இருக்குன்னா 3 பென்சில் இருக்கும். சோ பிளஸ் 3. 3 பென்சில் என்னன்னா நம்ம அவர்கிட்ட இருக்கு. ஓகேவா? 3 ஆன்சர். இந்த 8வது கொஸ்டின் உங்களுக்கு தேவையில்லை, இந்த மாதிரி சரியா தான் நியாயப்படுத்த கேட்டா கொடுக்க பார்க்க தேவையில்ல, சோ விட்டுருங்க. 5வது கொஸ்டின் ஹோம்வொர்க் போட்டுருங்க. 6வது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. காலை எழுந்திருக்கும் போது கலாவின் உடல் வெப்பநிலை 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருந்தது. அவள் காய்ச்சலுக்கு மருந்து எடுத்துக்கொண்டாள். பிறகு 2 மணி நேரம் கழித்து உடல் வெப்பநிலை 2 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக குறைந்தது எனில் கலாவின் தற்போதைய உடல் வெப்பநிலை காண்க. ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஃபாரன்ஹீட் இருந்தது, 102 டிகிரி ஃபாரன்ஹீட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, மைனஸ் 2 டிகிரி ஃபாரன்ஹீட் குறைஞ்சிருக்கு. குறைஞ்ச போது நம்ம மைனஸ் எடுத்துப்போம். அப்ப எத்தனை டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும், 100 டிகிரி ஃபாரன்ஹீட். அவ்வளவுதான். சோ இதான் ஆன்சர். ஆன்சர் பண்ணுங்க. அப்புறம் மைனஸ் 104 நித்யதேவி மேம், மைனஸ் 104 ஆல்ரெடி உங்களுக்கு 102 டிகிரி ஃபாரன்ஹீட் இருந்திருக்கு. பிளஸ் தான் இது நமக்கு, இது நமக்கு மைனஸ் கிடையாது. ஓகே மேம். சோ அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு 2 மணி நேரம் கழிச்சு வெப்பநிலை குறைந்தது அப்படிங்கும் என்ன பண்ணணும், மைனஸ்ல எடுத்துக்கணும். சோ அப்ப மைனஸ் 2 டிகிரி ஃபாரன்ஹீட் போது நம்ம 2 கழிச்சிட்டோம்னா 100 டிகிரி ஃபாரன்ஹீட் உங்களுக்கு இருந்திருக்கும். இதோட ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா 100 டிகிரி ஃபாரன்ஹீட். நெக்ஸ்ட் 7வது கொஸ்டின் சொல்லுங்க. மைனஸ் 17 உடன் எந்த எண்ணை கூட்ட மைனஸ் 19 கிடைக்கும்? மைனஸ் 17 உடன் எந்த எண்ணை கூட்ட மைனஸ் 19 கிடைக்கும்? மைனஸ் 2. வெரி குட். மைனஸ் 17 மைனஸ் 2 கூட்டம்னா மைனஸ் 19 கிடைக்கும். ஏன்னா இங்க பிளஸ் இன்டு மைனஸ் என்ன மாறிடும், மைனஸா மாறிடும். ஸோ மைனஸ் 2 சொல்ல போட்டு பாத்துருங்க. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 2 கொஸ்டின் டக்குனு பார்த்தலாம். மைனஸ் 5 மைனஸ் ஆஃப் மைனஸ் அப்படிங்கும்போது இங்க பிளஸ்ஸா மாறிடும். அப்ப பிளஸ் 18 இருந்து மைனஸ் 5 போச்சுன்னா பிளஸ் 13. அப்ப ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்றேன் மேம், ஏதாவது டவுட்னா கேளுங்க, கண்டிப்பா சொல்றேன். பாருங்க மைனஸ் இருக்கு, மைனஸ் இருந்தாலும் விட்டுலாம். பிளஸ் 100 மைனஸ் 100 ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அப்ப நமக்கு என்னது, 0. அப்ப ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர். ஓகே. சரி, முழுக்களையும் கழித்தல் முடிஞ்சது. ஏதாவது டவுட் இருக்கா மேம்? ஏதாவது டவுட் இருக்கா? முழுக்களையும் கழித்தல் ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர். நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? தண்ணி கொஞ்சம். ஓகே, நெக்ஸ்ட் முழுக்களையும் பெருக்கல் போயிடலாம் பாருங்க.
ஸோ பெருக்கல் என்ன பண்ணணும் முன்னே சொல்லிட்டேன், பிளஸ் இன்டு பிளஸ்னா பிளஸ், மைனஸ் இன்டு மைனஸ்னாலும் பிளஸ், ஆல்டர்னேட்டிவா பிளஸ் ஆர் மைனஸ், மைனஸ் இன்டு பிளஸ், பிளஸ் இன்டு மைனஸ், மைனஸ் இன்டு பிளஸ் வச்சுன்னா மைனஸ். ஓகேவா? ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. பாருங்க, ஸோ மதிப்பை காண்க, டக்கு டக்குன்னு சொல்லலாமா? ஸோ பாருங்க, மைனஸ் 35 இன்ட்டு மைனஸ் 11 இருக்கு. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன மாறிடும்? பிளஸ் தான் மாறிடுமா? ஸோ ஃபர்ஸ்ட் 11 இன்ட்டு 35 35 நமக்கு எவ்வளோ? 350. ஸோ 1035 ஆர் 350. மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு 1 இருக்கு. அப்போ 135 ஆர் 135 35. ரெண்டையும் கூட்டினோம்னா 350 பிளஸ் 35 நமக்கு 385. அப்போ 385. அதே மாதிரி இங்க பாருங்க, 296 நமக்கு எவ்வளோ? 91 180, 12 192. ஒரு ஜீரோ ஜீரோ அப்படியே போட்டுக்கலாம். பிளஸ் இன்டு மைனஸ் நமக்கு என்னது? மைனஸ். ஸோ பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். இங்க மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ். 5 12s are 60. எனிதிங் இன்டு ஜீரோ, எனிதிங் இன்டு ஜீரோ நமக்கு என்னது? ஜீரோ இன்டு எனிதிங், எனிதிங் இன்டு ஜீரோ நமக்கு ஜீரோ தான். இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ பிளஸ் ஜீரோ எழுதலாமா? இந்த பிளஸ் ஜீரோ எழுத முடியுமா? பிளஸ் ஜீரோ எழுத முடியுமா? நோ, எழுத முடியாது. கண்டிப்பா நமக்கு என்ன பிளஸ் ஜீரோ எழுத முடியாது. என்னன்னா வெறும் ஜீரோ மட்டும் தான் போடணும். இங்க பிளஸ் ஜீரோ மைனஸ் எதுவுமே நம்மளால டெனோட் பண்ண முடியாது. ஃபோர்த் சம் ஹோம்வொர்க் போட்டுருங்க. அடுத்து எடுத்து 1.18. சில மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கு நினைக்கிறேன். இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க டெட்ல. கொஞ்சம் நல்லா பாத்துக்கலாம். இங்க வந்து லாபங்கும் நம்ம என்ன படுத்துக்கணும்? லாபங்கும் போது பிளஸ், நட்டங்கும் நமக்கு என்னது? மைனஸ். ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சம் நம்ம எக்ஸசைஸ்ல இருக்கு, நான் போட்டு காட்டுறேன். எடுத்துட்டு 1.19 பார்த்தலாம் பாருங்க. ஒரு இணைய மையத்தில் மணிக்கு ரூ.15 என இணையத்தை பயன்படுத்துவதற்கான கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. நிலா தினமும் 2 மணி நேரம் வீதம் ஒரு வாரத்தில் 5 நாட்களுக்கு பயன்படுத்தினால் எவ்வளவு கட்டணம் செலுத்த வேண்டும்? இதுதான் கொஸ்டின். பாருங்க, ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு? 15 ரூபா. நிலா தினமும் எவ்வளவு நேரம் இது பண்றாங்க? 2 மணி நேரம் பண்றாங்க. வாரத்துல 5 நாட்களுக்கு பயன்படுத்தினா எவ்வளவு கட்டணம் கேட்கறாங்க. பாருங்க, டோட்டலா ஃபர்ஸ்ட் என்னது? ஒரு மணி நேரத்துக்கு 15 ரூபா. அப்ப 2 மணி நேரத்துக்கு எவ்வளவு வரும்? அப்ப 2 இன்ட்டு 15 நமக்கு எவ்வளவு? 30 ரூபா. சப்ப 30 ரூபா நம்ம என்ன பண்றாங்க? இது பண்றாங்க. டோட்டலா வாரத்துக்கு 5 நாள் போறாங்க. டோட்டலா வாரத்துக்கு எத்தனை நாள் போறாங்க? 5 நாட்கள் போறாங்க. அப்ப ஒரு நாளைக்கு 30 ரூபா. அப்ப 5 நாளுக்கு எவ்வளவு வரும்? 5 இன்ட்டு 30. அப்ப 530 சார் 150. 530 சார் நமக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா 150. சோ இதான் நமக்கு ஆன்சர். 150 ரூபா. மொத்தம் 15 ரூபா இணையத்தை பயன்படுத்தி கட்டணம் எவ்வளவுனா 15 ரூபா. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் போறாங்க. அப்ப 2 இன்ட்டு 15 நமக்கு எவ்வளவு? 30 ரூபா. அப்ப 1 டே காஸ்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 30 rupees. நம்ம டோட்டலா எத்தனை டேஸ் போறோம்? 5 டேஸ் போறோம். அப்ப 5 இன்ட்டு 30 நமக்கு 150 கிடைக்கும். சோ இதான் ஆன்சர். அதே பெருக்கல் பண்புகள். சோ இந்த பெருக்கல் பண்புகள் முன்னே சொல்லியாச்சு, செக் பண்ணிக்கோங்க. அடைவு பண்பு நிறைவு செய்யும். முழுக்கல்ல அடைவு பண்பு நமக்கு என்ன நிறைவு செய்யும்? பரிமாற்று பண்பு நிறைவு செய்யும். அதே மாதிரி சேர்ப்பு பண்பு நமக்கு என்ன ஆகும்னா நிறைவு செய்யும். செக் பண்ணி பாத்துக்கோங்க. முழுக்களின் பெருக்கல் சமணி நமக்கு என்னது? 1 தான். பெருக்கல் சமணி கூட்டல் சமணின்னு கேட்கும் போது கூட்டல் சமணி 0, பெருக்கல் சமணி 1 தான். எந்த செட் எடுத்துட்டாலுமே இங்க முழுக்கல்னு கிடையாது. முழு எண்களுக்கும் அதேதான், ஈரங்களுக்கும் அதேதான். பண்புகள் மட்டும் என்னன்னு சொல்லி பாத்துக்கோங்க. டேட்டா எக்ஸசம் போயிடலாம். கூட்டலின் மேல் பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. ஆல்ரெடி நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும். பாருங்க, இந்த கூட்டலின் மேல் பெருக்கலின் பங்கீடு நமக்கு என்ன ஆகும்? இங்க நிறைவு செய்யும். சோ இங்க என்ன பெருக்கல் தான் இங்க என்ன பங்கீடு பண்ணுது. உள்ள நமக்கு என்ன கூட்டல் இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் ப்ராப்பர்ட்டி எழுதிடுறேன் என்னன்னு. சோ a இன்டூ b பிளஸ் சி. சோ இங்க வெளியே பெருக்கல் நமக்கு என்ன பண்ணுது? உள்ள இருக்கக்கூடிய பங்கீடு பண்புது. அப்ப கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீடு. சோ கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீடு. சரி, எப்படி அதெல்லாம்? a இன்டூ b பிளஸ் a இன்டூ சி. சோ கண்டிப்பா நமக்கு என்ன இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். சோ இங்க வந்து நமக்கு பண்பு வந்து பாத்தீங்கன்னா பங்கீட்டு பண்பு நிறைவு செய்யும். சோ பங்கீட்டு பண்பு இங்க நமக்கு நிறைவு செய்யும்.
ஸோ கொடுத்துக்க ஏதாவது ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க எந்த நம்பர் எடுத்துட்டாலும் இந்த கான்செப்ட்ல போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன ஆகும், பண்பு நிறைவு செய்யும். இதே நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன் பாருங்க. பெருக்கலின் மீதான கூட்டலின் பங்கீடு, பெருக்கலின் மீதான கூட்டலின் பங்கீடு பண்பு நிறைவு செய்யுமா? அதாவது என்னன்னா a பிளஸ் b இன்டு சி, b இன்டு சி, நோ, a பிளஸ் b இன்டு a பிளஸ் சி. ஸோ இது நமக்கு நிறைவு செய்வாங்க கேட்டீங்கன்னா இது நமக்கு நிறைவு செய்யாது. ஸோ இது நாட் ஈக்குவல். ஸோ என்ன வெளியே இருக்கோ அதான் பங்கீடு பண்ணுது. இப்ப பாருங்க, பெருக்கலின் மீதான கூட்டலின் பங்கீடு, பெருக்கலின் மீதான கூட்டலின் பங்கீடு நிறைவு செய்யாது. அதுவே கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீடு நமக்கு என்ன ஆகும், நிறைவு செய்யும். ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்க்கும்போது நான் ஒரு டைம் மாத்தி சொல்லியிருப்பேன். அதை கொஞ்சம் செக் பண்ணி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது நமக்கு நாட் ஈக்குவல், இது நமக்கு ஈக்குவல். வெளியிருக்கக்கூடியது என்னது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். வெளியே இருக்கிறதா நமக்கு என்ன டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது, உள்ள இருக்கிறதா வந்து நமக்கு என்னன்னா அது மாதிரி நம்ம பண்ண போறோம். ஓகேவா? அப்ப கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீடு, இது நமக்கு என்ன, பெருக்கலின் மீதான கூட்டலின் பங்கீடு. வார்த்தை ரொம்ப முக்கியம், வார்த்தை ரொம்ப முக்கியம். கொஸ்டின் கேட்கும் போது தெளிவா படிச்சுக்கணும். ஓகேவா? அப்ப நல்லா பாத்துக்கோங்க. கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு நிறைவு செய்யும். அதுவே பெருக்கலின் மீதான கூட்டலின் பங்கீடானது நிறைவு செய்யாது, நிறைவு செய்யாது. சோ ஏதாவது ஷார்ட்கட் போட்டுட்டு நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. இதை மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. பண்புகள்லாம் வச்சு சரியா தவறான்னு பாருங்க. எடுத்துக்கிற 1.20, 1.21 இது எல்லாமே பண்புகளும் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். 22, 23 எல்லாமே ஹோம்ஒர்க். நான் எக்ஸசைஸ்ல எல்லாமே போட்டுறேன். பாருங்க, இது என்ன பண்பு, நமக்கு என்ன, கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீடு. கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீடு நமக்கு என்ன ஆகும், நிறைவு செய்யும், நிறைவு செய்யும். வெளியே பெருக்கல் வந்தா நம்ம கரெக்ட் வச்சுக்கோங்க. வெளியே பெருக்கல் ஏதாவது ஒண்ணு ஞாபகம், வெளியே பெருக்கல் வந்துச்சுன்னா கரெக்ட், உள்ள பெருக்கல் வந்துச்சு தப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுட்டு அதுபடி போட்டுக்கோங்க. ஓகேவா? பயிற்சி 1.3 fill in the blanks. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்களேன். -80 into dash is equal to -80. என்ன வரணும், 1. வெரி குட் மேம், 1. சோ 1ஆல பெருக்கும்போது அதே நம்பர் கிடைக்கும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க, இங்க பிளஸ் வந்துருக்கு, அப்ப -2. நெக்ஸ்ட் 5th வந்துருங்க. dash into 75 is equal to 0. 0னால நம்ம என்ன பண்ணுவோம், எதால மல்டிபிள் பண்ணுவோம், 0ல மல்டிபிள் பண்ணுவோம். சோ 0 into anything 0. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க மைனஸ் வந்து இங்க பிளஸ் வந்துச்சு, இங்க பிளஸ் இருக்கு, அப்ப கண்டிப்பா நமக்கு என்னது, ஃபால்ஸ். சோ இதெல்லாம் பார்த்தனே ஃபால்ஸ் போடலாம். எந்த நம்பர் எது ஒரு 0 வந்தாலே கண்டிப்பா நமக்கு டோட்டல் என்ன கிடைக்கணும், 0 தான் கிடைக்கணும். அப்ப இது நமக்கு என்னது, ட்ரூ. 8 4 32. ஆனா இங்க மைனஸ் இன்டு பிளஸ் இருக்கு, அப்ப இங்க மைனஸ் வரணும். அப்ப இது நமக்கு என்னது, ஃபால்ஸ். பாருங்க, முன்ன சொன்னோம்ல, பின்வரும் பெருக்கல் பலனில் எவ்வகை குறியீடு இருக்கும். குறைமுழுக்களை 16 டைம் பண்றோம், அப்ப -16 டைம் பண்ணா நமக்கு என்ன, ஒரு பிளஸ்ல வருமா மைனஸ்ல வருமா, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், பாசிட்டிவ். வெரி குட். பிளஸ்ல வரும். அதே குறைமுழுக்களை ஆன் நம்பர், மேல பவர்ல ஆன் நம்பர் வருது, அப்ப அது நமக்கு நெகட்டிவா பாசிட்டிவா, பாசிட்டிவா நெகட்டிவா, இது நமக்கு நெகட்டிவ். ஏன்னா நமக்கு 28 டைம் பண்ணும்போது பிளஸ் கிடைக்கும், மறுபடியும் என்ன பண்ணுவோம், ஒரு மைனஸ மல்டிபிள் பண்ணுவோம், அப்ப மைனஸ் கிடைக்கும். சோ அப்ப இது நமக்கு மைனஸ். சோ இது கொஞ்சம் தெளிவா இருந்தவங்க, ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா பாசிட்டிவ், ஆட் நம்பர் வந்துச்சுன்னா நெகட்டிவ். அவ்வளவுதான். பெருக்கல் பலனை காண்க. சோ இது கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, -35 into 22. பாருங்க, ஃபர்ஸ்ட் 20 டைம்ஸ் எடுத்துக்கலாம். 235 நமக்கு எவ்வளவுன்னு பாருங்க, 70. அப்ப 20 டைம்ஸ் 700 கிடைக்கும். மறுபடியும் 235 70, அப்ப 770. இங்க மைனஸ் இன்டு பிளஸ் போது நமக்கு என்னது, மைனஸ். அப்ப -770. சரியா? 35 22 நமக்கு எவ்வளவுனா -770. ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த ஃபோர்த் சம் பாருங்க, இது 0 இஸ் ஈக்குவல் டு 0. பார்த்தோன்னே 0 போட்டுடலாம். அடுத்து 5th சம் போடுங்க பாருங்க. 4 25 எவ்வளவு, 100. அதே மாதிரி 250 எவ்வளவு, 100. ஆனா இங்க மைனஸ் இன்டு மைனஸ், இங்க ஒரு மைனஸ் கிடைக்கும், இங்க ஒரு மைனஸ். அப்ப நம்ம ரெண்டு மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். அப்ப 100 into 100 10,000. சோ பிளஸ் 10,000 ஆன்சர், பிளஸ் 10,000. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது பிளஸ்ல கிடைக்கும். சோ என்ன கிடைக்குன்னு பாத்துங்க. இங்க ஒரு 9 8 72, 7 6 42. ரெண்டு மல்டிபிள் என்ன கிடைக்கும் பாத்துக்கோங்க, பார்த்து போடுங்க. கீழே 5th பண்புகள் மட்டும் சொல்றீங்களா? சோ பண்புகள் என்ன பண்புகள் சொல்லுங்க. 3024 சொன்னாங்க. சரி, செக் பண்ணிக்கோங்க.
இதையும் போட்டலாமா? என்ன கிடைக்கும்? 112 120 9 108 வருமா? 108. ஓகே. 108ங்கும் போது 0க்கு 0 போடணும். அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். இங்க பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் தான். பிளஸ் 1080. ஃபிஃப்த்துக்கு மட்டும் பண்புகள் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்பு? சேர்ப்பு பண்பா? சேர்ப்பு பண்பு கரெக்டா? அது சேர்ப்பு பண்பு கரெக்டா? நல்லா பாருங்க, கொஸ்டின் நல்லா பாருங்க. இங்க மைனஸ் இருக்கு, இங்க மல்டிபிள் இருக்கு. சேர்ப்பு பண்பு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கொடுக்கும்போது எல்லாமே மல்டிபிள் இருக்கணும். இங்கேயும் மல்டிபிள் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்ல சேர்ப்பு பண்புன்னு சொல்லிடலாம். ஆனா இங்க நமக்கு என்ன இருக்கு? இங்க மைனஸ் இருக்கு. ஒரு புக்ல எனக்கு பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க மல்டிபிள் வரும்னு நினைக்கிறேன். சரி, மைனஸ் கொடுத்துட்டாங்க. ஆனா இது நமக்கு நாட் ஈக்குவல். மல்டிபிள்னு வந்தா மட்டும்தான் நமக்கு இது ஈக்குவல். கழித்தலின் மீதான பங்கீட்டு பண்பு. ஸோ கழித்தலின் மீதான பங்கீட்டு பண்புனாலும் நமக்கு எப்படி இருக்கும்னா, இங்க 8 மைனஸ் 13 இன்டூ 7 கொடுத்துருக்காங்களா? ஸோ இதை எப்படி எழுதணும்? 8 இன்டூ 7 மைனஸ் 13 இன்டூ 7 அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இதை நம்ம பங்கீட்டு பண்பா சரியா வருமா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஆனா நமக்கு இங்க அப்படி கிடையாது. இங்க எப்படின்னா இதுங்க பாருங்க, இந்த செட்டுங்கிறது 8 மைனஸ் 13 கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மாத்தி மல்டிபிள் அந்த பிராக்கெட்டை மாத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது என்னன்னா ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க இன்ட்டு கொடுத்துருக்கணும், அவங்க வந்து என்ன மைனஸ்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சேம் இது செகண்ட் கொஸ்டின் அப்படியே விட்டுருங்க. ஸோ இது நமக்கு பண்புகள் எந்த பண்புமே வராது. எனக்கு தெரிஞ்சு இது எந்த பண்புமே வராது. பண்பின் பெயரை கொடுக்குறது நமக்கு பண்புகள் கிடையாது. சேம் இது கீழே வந்து நமக்கு பண்புகள் வராது. ஏன்னா இங்கேயும் மல்டிபிள் வரல, மைனஸ்னு வந்திருக்கு. ஸோ இங்கேயும் மைனஸ் வந்திருக்கு. ஸோ இதுவும் பங்கீட்டு பண்பு சொல்ல முடியும். பங்கீட்டு பண்புங்கும் போது என்னன்னா என்ன ஃபார்மேட்ல இருக்கணும்? பெருக்கலின் மீதான் கழித்தலின் பங்கீடா இருந்தாலுமே நமக்கு இந்த ஃபார்மேட் ஏ இன்டு பி மைனஸ் ஏ இன்டு சின்னு கொடுத்துருக்கணும். ஸோ அப்படி நம்ம கொடுக்கல. பங்கீட்டு பண்பு சொல்ல முடியாது. லாஸ்ட் ஒன்று மட்டும் பாருங்க. லாஸ்ட் ஒன்று நமக்கு பங்கீட்டு பண்பு கொடுத்தாங்க பாருங்க. 3 இன்டூ மைனஸ் 4 இங்க 3 இன்டூ மைனஸ் 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இது பிராக்கெட் இங்க க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ 3 இன்டூ மைனஸ் 4 இங்க 3 இன்டூ மைனஸ் 10 பிளஸ் இடையில இருக்கு. ஸோ இது நமக்கு சரியா கேட்டீங்கன்னா இது நமக்கு சரி. இதுதான் பங்கீட்டு பண்பு. ஸோ இது நமக்கு என்ன பாத்தீங்கன்னா பங்கீட்டு பண்பு. இங்க பங்கீட்டு பண்பு நமக்கு என்ன ஆகும்? நிறைவு செய்யும். ஸோ கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீடானது நமக்கு என்ன ஆகும்? நிறைவு செய்யும். கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீடானது நமக்கு நிறைவு செய்யும். ஸோ ரெண்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டா வருதா மட்டும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ ஒரே டைம் போட்டு பார்த்தலாம் அப்படின்னா, ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் போட்டு பார்த்தலாம். மைனஸ் ஃபர்ஸ்ட் 8 மைனஸ் 13 இன்டூ 7 பாருங்க. 8 மைனஸ் 13 இன்டூ 7 இன்னொன்னு நமக்கு 8 மைனஸ் 13 இன்டூ 7 ரெண்டு ஈக்குவலா கேட்டுருங்க. 8 மைனஸ் 13 இன்டூ 7 பாருங்க. 8 மைனஸ் 13 நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 8 மைனஸ் 13 போது நமக்கு மைனஸ் 5 கிடைக்கும். ஸோ மைனஸ் 5 இன்டூ 7 அப்போ போது மைனஸ் 35. ஓகே, மைனஸ் 35 ஆன்சருக்கு நாட் ஈக்குவல் இருக்குங்க சார். ஓகே. ஸோ 8 மைனஸ் இங்க 37 13 சார் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 7 13 சார் என்னது? 65 78 91. ஓகே, 91. அப்ப இங்க மைனஸ் 82 கிடைக்குமா? 83 கிடைக்கும். மைனஸ் 83 ரெண்டுமே ஈக்குவல், ரெண்டுமே நாட் ஈக்குவல். ஸோ கண்டிப்பா என்ன பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. அங்க எந்த ப்ராப்பர்ட்டியுமே நமக்கு கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எல்லாம் பாருங்க. ஸோ அப்ப தேர்ட் ஒன் மட்டும் ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்பர்ட்டினா நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ பங்கீட்டு பண்பு. இங்க பங்கீட்டு பண்பு நமக்கு நிறைவு செய்யும். தேர்ட் ஒன் மட்டும் பங்கீட்டு பண்பு, இது ரெண்டுமே பண்புகளே கிடையாது. அப்ப தேர்ட் வந்து பங்கீட்டு பண்பானது நிறைவு செய்யும். அதை மட்டும் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 6வது கொஸ்டின். 7வது கொஸ்டின் வேணா 6வது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. கோடை காலத்தில் குளத்தில் உள்ள நீரின் அளவு ஒரு வாரத்துக்கு வெப்பத்தினால் 2 அங்குலம் வீதம் குறைகிறது. 2 அங்குலம் வீதம் என்ன குறைகிறது. இது 6 வாரங்களுக்கு நீடித்தால் நீரின் அளவு எவ்வளவு குறைஞ்சிருக்கும்? டோட்டலா எவ்வளவு குறைஞ்சிருக்கும்? ஒரு வாரத்துக்கு 2 அங்குலம். அப்ப 6 வாரத்துக்கு 6 × 2 12 அங்குலம் என்ன இருக்கும்? குறைஞ்சிருக்கும். குறையும் போது மைனஸ்ல போடுவோம். அப்ப மைனஸ் 12 அங்குலம். 7வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சும்மா எழுதுங்க. 5 × 10
-5 × 10 மைனஸ் அந்த மாதிரி என்ன ஜோடிகள் கேட்காங்க. இது நமக்கு தேவையில்ல, கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் போயிடலாம் பாருங்க. டேட்டா பின்வருவற்றில் எதன் மதிப்பு -30 இருக்கும்? சொல்லுங்க. -30. ஆப்ஷன் டி மட்டும் தான் -30 நினைக்கிறேன். -6 × -+5. ஸோ இது நமக்கு -13 கிடைக்கும். ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். மேம் வேகமா போறோம் மேம். டவுட்னா கேளுங்க. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு ஃபாஸ்டா முடிச்சிடலாம். இவங்க 5 இங்க என்ன பண்புகள் கேட்டிருக்காங்க. என்ன பண்புகள் சொல்லுங்க. கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. அப்ப பங்கீட்டு பண்பு. ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் 11 × -1 இஸ் ஈக்குவல் டு -7. வெரி குட். ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். 9 12s are 108. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்ப +108. ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். முழுக்களின் கூட்டல் டவுட் இருக்கா? முழுக்களின் பெருக்கல் டவுட் இருக்கா மேம்? எக்ஸைஸ் 1.3 டவுட் இருக்கா? ரொம்ப ஈஸியான எக்ஸைஸ் தான். சம்ஸ் ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணி பாத்துருங்க. கொஞ்சம் பேசிக்கா தான் இருக்கும். நம்ம ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக்கா தான் இருக்கும். நல்லா நீங்க ஆல்ரெடி மேக்ஸ் நீங்க ஏதாவது போடுறீங்க அப்படின்னா நீங்க கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாத்திரலாம். இதை பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்றதுக்குமே எந்த பாயிண்ட்ஸும் கிடையாது. என்ன நமக்கு எல்லாம் நார்மல் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிகேஷன் வரும். ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. இந்த சாப்டர்ல ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கும். மத்தபடி எல்லாமே உங்களுக்கு பேசிக்கா எல்லாமே தெரிஞ்சதுதான். எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்றதுக்கு நிறைய பேர் கிளாஸ் லீவ் ஆயிட்டு இருக்காங்க. சரி பரவாயில்ல, ஒரு 20 மினிட்ஸ் நம்ம முழுக்களின் வகுத்தல் மட்டும் முடிச்சிடலாம். கிளாஸ் அதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். முழுக்களின் வகுத்தல் ஆல்ரெடி எப்படி போடும் முன்னாடி சொல்லியாச்சு. சம்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்டா பாத்திரலாம். எடுத்துக்காட்டு 1.25 ஹோம்வொர்க் போட்டுருங்க. எடுத்துக்காட்டு 1.26 ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க. கலைவிழி கலந்து கொண்ட ஒரு போட்டித் தேர்வில் சரியான விடைக்கு 4 மதிப்பெண்களும் தவறான விடைக்கு -2 மதிப்பெண்களும் வழங்கப்பட்டன. ஒரு கொஸ்டின் கரெக்டா இருந்துச்சுன்னா +4. அதே ஒரு கொஸ்டின் தப்பா இருந்துச்சுன்னா -2. அப்ப -2 குறையினார். அவள் அனைத்து வினாக்களுக்கும் விடையளித்தால் அவற்றுள் 10 சரியான விடைகள் இருந்த போதிலும் அவளால் 20 மதிப்பெண்கள் மட்டுமே பெற முடிந்தது எனில் அவள் எழுதிய தவறான விடைகள் எத்தனை? ஓகேவா? அப்படியே சைட்ல போட்டுலாம் பாருங்க. பாருங்க நமக்கு என்னன்னா டோட்டலா அவங்க எவ்வளவு மார்க் வாங்கிருக்காங்க? 20 மார்க் வாங்கியிருக்காங்க. எத்தனை கொஸ்டின் அவங்க ஆன்சர் பண்ணிருந்தாங்க? 10 சரியான விடைகள். ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளவு மார்க்? 4 மார்க். அப்ப 10 கொஸ்டின் டோட்டல் எத்தனை மார்க் வாங்கியிருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். 10 கொஸ்டின் சரியா ஆன்சர் பண்ணிருக்காங்க. அப்ப 10 × 4 10 4s are 40. மொத்தம் 40 மதிப்பெண்கள் வாங்கியிருப்பாங்க. ஆனா அவங்க 40 மதிப்பெண்கள் கிடையாது. அவங்க டோட்டலா ஸ்கோர் பண்ணது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 20 மதிப்பெண்கள் தான். அப்ப எத்தனை மதிப்பெண்கள் குறைஞ்சிருக்கு? எத்தனை மதிப்பெண் குறைஞ்சிருக்கு? 20 மதிப்பெண்கள் குறைஞ்சிருக்கு. அப்ப 40 20 போயிடுச்சு அப்படின்னா 20 மதிப்பெண் குறைஞ்சிருக்கு. அப்ப தவறான விடைக்கு ஒரு கொஸ்டின் எத்தனை மார்க் குறைப்பாங்கன்னா -2 மார்க் குறைப்பாங்க. அப்ப டோட்டலா அவங்க எத்தனை கொஸ்டின் தவறான விடை ஆன்சர் பண்ணிருப்பாங்க? 20 / -2 அப்ப -10. மொத்தம் 10 கொஸ்டின் தப்பா ஆன்சர் பண்ணிருப்பாங்க. மொத்தம் 10 கொஸ்டினுக்கு தப்பா. நிறைய பேர் 20 போறீங்க பாருங்க. மொத்த கொஸ்டின் கேட்கல, தவறான கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் பண்ணிருப்பாங்க? தவறான விடைகள் எத்தனை கொஸ்டின் தான் கேட்கறாங்க? 10. இதே கொஸ்டின்ல டோட்டல் கொஸ்டின் எவ்வளவு கேட்டாங்க? என்ன ஆன்சர் சொல்லுங்க. டோட்டல் கொஸ்டின் மொத்த வினாக்கள் எண்ணிக்கை அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. எத்தனை? மொத்தம் எத்தனை வினாக்கள்? 20. ஸ்ரீதேவன் வெரி குட். மொத்தம் எத்தனை பாத்தீங்கன்னா வெரி குட் மேம். மேம் வெரி குட். 20 கொஸ்டின்ஸ். ஏன்னா 10 சரியான விடை 10 தவறான விடை. அப்ப 10 + 10 நமக்கு டோட்டலா எத்தனை கொஸ்டின் கேட்டா? 20 கொஸ்டின். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்ட 1.27 இந்த ஹோம்வொர்க் போட்டுருங்க. நெக்ஸ்ட் பண்புகள். வகுத்தல்ல பண்புகள் முன்னே சொன்னேன். கழித்தல்ல நமக்கு அடைவு பண்பு மட்டும் நிறைவு செய்யும். இங்க நமக்கு அடைவு பண்பு கூட நிறைவு செய்யாது. நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். அடைவு பண்பு நிறைவு செய்யாது, பரிமாற்று பண்பு நிறைவு செய்யாது, சேர்ப்பு பண்பு நிறைவு செய்யாது. அதே மாதிரி 0/anything அப்படிங்கிற நமக்கு என்ன கிடைக்கும்? அடிக்கடி கிளாஸ் சொல்லுவேன். 0/anything நமக்கு 0 கிடைக்கும். ஆனா anything/0 அப்படிங்கிற நமக்கு என்னது? வரையறுக்கப்படவில்லை. வரையறுக்கப்படவில்லை, நாட் டிஃபைன்டு. இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதை விட பெஸ்ட் ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா நாட் டிஃபைன்டு ஆன்சர் இருந்துச்சுன்னா அதான் போடணும். வரையறுக்கப்படவில்லை, நாட் டிஃபைன்டு. anything/0 நாட் டிஃபைன்டு. ஓகே, ஒரு முழுவே பூஜ்ஜியத்தை வகுத்து கிடைப்பது
வரையறுக்கப்படவில்லை. சோ கொஞ்சம் பாத்துக்கோங்க. இன்ஃபினிட்டி ஆர் நாட் டிஃபைன்ட். ஓகே. சோ கொடுக்கப்பட்ட வகுத்தல் கூட்டுகளை நிறைவு செய்ய வரிசை சொல்லலாமா பாருங்க. -40 எதால டிவைட் பண்ணா 40 கிடைக்கும். சோ டிவைட் பண்றீங்க -40 1ஆல் டிவைட் பண்ணும். அது இங்க பிளஸ் இருக்கனா -1 அப்பதான் எனக்கு கிடைக்கும் 40 கிடைக்கும். அப்ப -1 25 இங்க -5 கிடைக்குது. அப்ப -5 to -62 divided by -62 அப்படிங்கும்போது +1. வெரி குட். +1. தேர்ட் क्वेश्चन பாருங்க 9 இருக்கு இங்க 4 இருக்கு. சோ அப்ப எதை பண்ணா 9 கிடைக்கும்? 4 36 சோ 36 இங்க +9 இருக்கா -36. சோ -36 divided by -4 ங்கும்போது நமக்கு +9 கிடைக்கும். சோ நெக்ஸ்ட் இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாத்துங்க. பாருங்க இது கரெக்ட்டா? செகண்ட் क्वेश्चन கரெக்ட்டா? ட்ரூ ஆர் ஃபால்ஸா? -64 divided by -64 is equal to 0ங்கறாங்க. இது நமக்கு ஃபால்ஸ். ஏன்னா is equal to 1. இந்த மூணாவது क्वेश्चनலாம் எல்லாமே ஒர்க் பண்ணி பாருங்க. எல்லாம் ஹோம்வொர்க் போட்டுருங்க. நாலாவது क्वेश्चन டேட்டா போயிடுறேன். இரு முழுக்களின் பெருக்கற்பலன் -135 -135 அதில் ஓர் எண் -15 எனில் மற்றொரு எண்ணை காண்க. மற்றொரு எண்ணை காண்க. சொல்லுமா இரு முழுக்களின் பெருக்கற்பலன் -135 அதில் ஓர் எண் -15. தெரியாத நம்பர் என்ன பண்றேன்? எக்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு நம்பர் என்னது -15. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்குது? -135 கிடைக்குது. நமக்கு என்ன தேவை? எக்ஸ் தான் தேவை. அப்ப மற்றொரு எண் என்னது? இங்க மல்டிபிள் இருக்கீங்க போனா என்ன டிவைட்ல மாறிடுமா? அப்ப 135 15 கழிச்சிட்டோம்னா டிவைட் பண்ணிட்டோம்னா 115 is 15 இங்க 9 டைம்ஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்ப +9. அப்ப x is equal to +9. அப்ப 9 நமக்கு என்னது இந்த क्वेश्चनோட ஆன்சர். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन மேம். ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட क्वेश्चन தான் PIQ டெட்ல. நான் சொல்ல ஸ்பெஷல் டெட்ல கண்டிப்பா இந்த எக்ஸசைஸ் இது 2 क्वेश्चन கண்டிப்பா எக்ஸாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? அதாவது இந்த சாப்டர்ல இருந்து ஸ்பெஷல் டெட்ல கண்டிப்பா 2 क्वेश्चन வரும். ஸ்பெஷல் டெட் பொறுத்தவரை ரொம்ப ஈஸியா தான் வரும். அதனால இந்த சாப்டர்ல அதிகமா நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நல்லா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 5வது क्वेश्चन பாருங்க. ஒரு இடத்தில் வெப்பம் சீராக குறைகிறது. மேலும் 8 மணி நேர இடைவெளியின் போது வெப்பம் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தது எனில் ஒவ்வொரு மணி நேர இடைவெளியிலும் குறைந்த வெப்பத்தின் அளவு என்ன? பாருங்க 8 மணி நேரம் இடைவெளியில 24 டிகிரி செல்சியஸ் குறைஞ்சிருக்கு. அப்ப ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கும்? டிவைட் பை 8 அடிச்சவனா கிடைக்கும் 3 டிகிரி செல்சியஸ். அப்ப ஒரு மணி நேரத்துக்கு 3 டிகிரி செல்சியஸ் நமக்கு என்ன இருக்கும்? குறைஞ்சிருக்கும். சோ அப்படியே டிவைட் பண்ணினா நமக்கு என்ன ஆன்சர்? ஓகே. நெக்ஸ்ட் 6வது क्वेश्चन பாருங்க. ஒரு மின்தூக்கி சுரங்க வாயிற்குழியில் 5 மீட்டர்/நிமிடம் என்ற வீதத்தில் கீழ்நோக்கி செல்கிறது. கீழ்நோக்கி செல்கிறது. தரைமட்டத்திலிருந்து மேலே 15 மீட்டரிலிருந்து மின்தூக்கி செயல்படுகிறது எனில் -250 மீட்டர் கீழ்நோக்கி செல்ல ஆகும் நேரம் எவ்வளவு? பாருங்க என்னது 5 மீட்டர்/நிமிடம் கீழ்நோக்கி செல்கிறது. 15 மீட்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் மின்தூக்கி போகுது. எங்களுக்கு 15 மீட்டர்ல இருக்கு. சோ 0க்கு வர எவ்வளவு நேரம் ஆகும்? ஃபர்ஸ்ட் எத்தனை நிமிஷம் ஆகும்? 15 மீட்டர்ல இருந்து 0 மீட்டருக்கு வரணும் அப்படின்னா எப்ப வரும்? எத்தனை நிமிஷம் வரும்? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். சோ 0ங்கிறது என்னன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்னு வச்சுக்கலாம். வெரி குட். சோ 15 மீட்டர் ஒரு நிமிடத்துக்கு வந்து பார்த்தா 5 மீட்டர் போகுது. ஃபர்ஸ்ட் 15 மீட்டர்ல இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் எவ்வளவு ஆகும் பாத்தீங்கன்னா 3 மினிட்ஸ் ஆகும். ஓகே 3 மினிட்ஸ் ஆகும். என்ன கொஸ்டின்னா -250 மீட்டர். சோ கீழே வரைக்கும் போகணும். சோ -250 மீட்டர். அப்ப 0ல இருந்து 250 வரணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? சொல்லுங்க. 0ல இருந்து 250 வரணும்னா எத்தனை நிமிஷம் ஆகும்? ஒரு நிமிஷத்துக்கு 5 மீட்டர் போகுது. அப்ப 250 மீட்டர் கீழே வரணும்னா எத்தனை நிமிஷம் ஆகும்? சொல்லுங்க. 250 டிவைட் பை 5 50. வெரி குட். 50 நிமிடங்கள் ஆகும். எத்தனை நிமிடம் ஆகும்? 50 நிமிடங்கள் ஆகும். டோட்டலா என்ன கேட்டிருக்காங்க? 15 மீட்டர்ல இருந்து -250 மீட்டர் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப 50 + 3 53. மொத்தம் 53 மினிட்ஸ் ஆகும். சோ இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். கொஸ்டின் நிறைய கேட்கறது வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் போட்டு நல்லா போட்டு வச்சு பாத்துக்கோங்க என்னன்னு. ஓகேவா? நெக்ஸ்ட் 7வது क्वेश्चन. 30 நாட்கள் நடைபயணத்திற்கு பிறகு நான் 4800 கலோரிகள் இழந்திருந்தேன். என் கலோரி இழப்பு சீரானது எனில் ஒரு நாளில் இழந்த கலோரியை காண்க. சோ ஒரு நாளில் இழந்த கலோரியை காண்க. பாருங்க 30 நாள்ல எவ்வளவு இது பண்ணிருக்காங்க? 4800 லாஸ் பண்ணிருக்காரு.
என் கலோரி எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு நாள்ல எவ்வளவு கேட்டிருக்காங்க. அப்ப பாருங்க ஒரு நாள் என்ன பண்ணும், 4800 30ஆல் டிவைட் பண்ணும். பண்ணா என்ன கிடைக்கும், 0க்கு 0 கேன்சல், 1 டைம் அப்ப 160. இங்க 18 கிடைக்கும். அப்ப 3 6 டைம்ஸ் வரும், 3 6 18, அப்ப 160. அப்ப என்னன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு கலோரிஸ் குறைஞ்சிருப்பாருன்னா 160 கலோரி என்ன பண்ணிருப்பாரு, குறைச்சிருப்பாரு. அப்போ ஒரு நாளைக்கு 160 கலோரி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான். 8 168 × 32 5376 ஏன் தரப்பட்டுள்ளது. அப்ப இங்க டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும், 5370 30 டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 168. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், ரிமைன் 170 அப்படியே கிடைக்கும். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். 9வது கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. -20 எத்தனை -4 உள்ளது சொல்லுங்க, எத்தனை இருக்கு, 5 இருக்கு. வெரி குட். -20 எத்தனை -4 இருக்குன்னு கேட்டாங்க, அப்படியே டிவைட் பண்ணும். என்ன கிடைக்கும், எத்தனை கிடைக்கும், 5. சோ +5, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். +5. -400 10 சம பகுதிகளாக பிரிக்க கிடைப்பது யாது, -40. வெரி குட். -400 10 பகுதியாக பிரிக்கிறோம். அப்போ ஒரு பகுதி எவ்வளவு கிடைக்கும், -40 கிடைக்கும். சோ அப்ப -40. சோ நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் கொஸ்டின் பார்த்தலாம் பாருங்க. பின்வருவற்றில் எது ஒரு முழுவை குறிக்காது, பின்வருவற்றில் எது ஒரு முழுவை குறிக்காது, எது முழுவை குறிக்க, டியா, ஏன் டிடின்னு போடுறீங்க. ஓ ஓகே ஓகே. ஓகே, முழுவை குறிக்காதுன்னு கேட்கறாங்க. சோ எது முழு கிடையாது. 12/5 போது நமக்கு என்ன கிடைக்கும், 2.21 2.4 கிடைக்கும். சோ இது நமக்கு டெசிமல் நம்பர். சோ இது நமக்கு கண்டிப்பா ஒரு இன்டிஜர் கிடையாது. சோ நான் என்ன நினைச்சேன், 0க்கு பதில் 0 நினைச்சேன். இது வந்து 0/-7 நமக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். அப்ப இதுவும் நமக்கு ஒரு இன்டிஜர் தான். 0ங்க நமக்கு ஒரு இன்டிஜர் தான். சோ இது மட்டும் நமக்கு இன்டிஜர் கிடையாது. நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின் பாருங்க. -16 ÷ 4க்கு சமமானது எது, நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குங்க, -4 கிடைக்கும். சோ -4 எது ஈக்குவலா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சி மட்டும். 16 ÷ -4 நமக்கு என்ன கிடைக்கும், -4 கிடைக்கும். மீதி எல்லாமே இது -1/4 கிடைக்கும். இது நமக்கு +4 கிடைக்கும். சோ இதுதான் கிடைக்கும், -4 -4 +4 கிடைக்கும். அப்ப ஆப்ஷன் சி தான் நமக்கு என்னது ஆன்சர். சோ ஆப்ஷன் சி தான் நமக்கு என்ன பாத்தீங்கன்னா ஆன்சர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாத்துக்கோங்களா. -200 ÷ 10 என்பது, -200 ÷ 10 என்பது நமக்கு என்னது, வெரி குட், -20. மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் கிடைக்கும். 200 10 அடிச்சோம்னா 20 டைம். பின்வரும் எந்த செயலியில் முழுக்களின் தொகுப்பு அடைவு பண்பை பெறாது. அடைவு பண்பு எதுக்கு பெறாது, வெரி குட், வகுத்தல்ல மட்டும்தான் அடைவு பண்பு கிடைக்காது. மீதி எல்லாமே அடைவு பண்பு என்னாகும், நிறைவு செய்யும். முக்கியமா கழித்தல் பாத்துக்கோங்க. கழித்தலும் நமக்கு என்னது, அடைவு பண்பு நிறைவு செய்யும். ஆனா வகுத்தல்ல எந்த ஒரு பண்பும் நிறைவு செய்யாது. கழித்தல்ல அடைவு பண்பு மட்டும்தான் நிறைவு செய்யும். வெறும் இதுல க்ளோசர் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், ஒன்லி க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. அப்படியே சைடுல கூட எழுதி கூட வச்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே மேம், இந்த எக்ஸசைஸ்ல டவுட் இருக்கா, முழுக்களின் வகுத்தல் டவுட் இருக்கா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை கணித செயல்பாடுகள் வாழ்வியல் கணக்குகள். சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்திரலாம். சோ இது வரைக்கும் பார்த்து நம்ம என்னென்ன பாத்துருக்கோம் பாத்தீங்கன்னா, இன்டிஜர்ஸ்ல அடிஷன் பார்த்திருக்கோம், சப்ராக்ஷன் பார்த்திருக்கோம், மல்டிபிளிகேஷன் பார்த்திருக்கோம், டிவிஷன் பார்த்திருக்கோம். அதே மாதிரி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திருக்கோம். அதே மாதிரி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திருக்கோம். சரி, சும்மா பாருங்க, இந்த உங்களுக்கு படிச்சு பாருங்க, என்ன சும்மா படிச்சு பாருங்க, ஒரு கதமா கொடுத்துருப்பாங்க, படிச்சு பாருங்க. சோ இது வரைக்கும் நடத்துற டவுட் இருந்தா கேளுங்க மேம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். ஓகேவா. சோ நீங்க ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே முடிச்சிடலாம். மறுபடியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா. சோ ரெக்கார்டிங் மட்டும் ஸ்டாப் பண்ணிடுறேன். எல்லாரும் மைக்கை மியூட் பண்றேன், அன்மியூட் பண்றேன், எல்லாமே பேசுங்க.